அனைவருக்கும் வணக்கம். எழுந்திருக்கின்ற இந்த காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும். நீங்கள் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ள இருக்கின்ற அத்தனை காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாகவும் கைகூட வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஷியான். வணக்கம் ஷியான். வணக்கம் கீர்த்தனா. மிகவும் அழகாக இருக்கின்றீர்கள். பொதுவாக அழகு என்பது பொதுவாக பெண்களைத்தான் சார். ஆண்கள் அழகாக இருந்தாலும் பெண்கள் வர்ணிப்பது குறைவு, பெண்கள் அழகாக இல்லை என்றாலும் ஆண்கள் வர்ணிப்பது இயல்பு. எனவே இதுதான் மனித நடத்தையாக இருக்கிறது, வாழ்க்கையினுடைய இயல்பாக இருக்கிறது. எனவே இன்றைய காலை பொழுதானது சிறந்த பொழுதாக அமைய வேண்டும். எனவே நீங்கள் பார்க்கின்றவர்களை சிரிப்புடன் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய அந்த வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். எனவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த லட்சியம், அதனை அடைந்து கொள்வதற்கு உங்கள் லட்சிய பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள். அதனூடாக பயணியுங்கள். வாழ்க்கை மிக மிக குறுகியது. அந்த குறுகிய காலத்திற்குள் எங்களுடைய சாதனைகளை நிலைநாட்டுடன் நாங்கள் செல்வோமானால் எங்களுடைய பேர் நிலைக்கும் என்பது தினமும் நான் உங்களிடம் கூறுகின்ற ஒரு விடயம். காரணம், அது உங்களோட நிலைக்க வேண்டும். உங்களுக்கு அடிக்கடிக்காக பொதுவாக எங்களுடைய ஆக்கள் தானே, எங்களுடைய ஆக்கள் சொன்னால் எங்களுடைய மக்கள், எங்களுடைய நேயர்கள் இந்த ஓட்ட டியூப் மாதிரி. அது எப்படின்னா, இப்போ படிப்பிக்கின்ற பொழுது என்ன செய்வார்கள்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம். அதாவது பொதுவாக இந்த சூரியனை போட்டு படம் பார்த்த பொழுது எல்லோருக்கும் ஏற்பட்ட ஒரு உணர்வாக இருக்கும். அதாவது டக்குனு என்ன செய்வினோம், பார்த்தோன்னா ஏதாவது மோட்டிவேஷன் செய்யணும், அல்லது நாங்கள் ஏதாவது செய்யணும், அல்லது ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி எல்லாரும் கிளம்பிடுவோம். ஆனால் அதே ஒரு 2 நாள் கழித்து அது மறந்து போயிடும். எனவே இந்த நேரத்தில் பார்க்குற பொழுது தான் இந்த விஷயத்தை பார்க்க போகணும். எனவே நீங்கள் ஓட்ட டியூப் மாதிரி தான். அதாவது காற்று அடிக்க 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 நல்லா இருக்கும். ஆனால் அடிக்காமல் விட்ட உடனே என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த காற்று போயிடும். எனவே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த அடிச்சுட்டு இருக்கணும். அதனால நான் தினமும் வந்து சொல்லுகிற விடயம் என்னவாக இருக்கிறது. எனவே உங்கள் லட்சிய பாதையை அமைத்துக் கொண்டு அந்த வாழ்க்கையை கொண்டு நடத்துங்கள், அதை வேலைக்கு அமைத்துக் கொள்ளுங்கள், அதன் ஊடாக பயணிக்க ஆரம்பிங்கள் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். எனவே கீதனா, இன்று நாங்கள் பேச இருக்கிற தலைப்பு கூட ஒரு விடயம், அதை நாங்கள் இப்பொழுது சொல்ல முற்படவில்லை, பிறகு சொல்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய வணக்கம் கேபிரல் பல பகுதிகள் காத்திருக்கிற வகையில் முதலாவது பகுதியான சிந்திக்க சில தயாராக இருக்கிறதை நாங்கள் பார்த்துவிட்டு வருவோம். நாயை பலரும் விரும்ப காரணம் என்ன? அது நாக்கை ஆட்டாமல் வாளை ஆட்டுவதுதான். நாயை பலரும் விரும்ப காரணம் என்ன? அது நாக்கை ஆட்டாமல் வாளை ஆட்டுவதுதான். சரி, அதாவது நாய் இருக்கிறது இல்லையா, நாயை எல்லோருக்கும் பிடிக்கும். அது ஏனென்று சொன்னால் பொதுவாக கீர்த்தனா, அது வந்து நாக்கை ஆட்டாமல் வாளைத்தான் ஆட்டுகிறது. எனவே நாக்கால் பலர் கெட்டு போகின்றார்கள். ஒரு சிறந்த ஒரு சிந்திப்பதற்கான சொன்ன இருக்கிறது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக உங்களுடைய நாக்கை அடக்கிக் கொள்ளுங்கள். நாக்கை அடக்கிக் கொண்டு உங்கள் வாழையாட்டினால் மட்டும், அதாவது நன்றியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். எனவே தொடர்ந்து நாங்கள் பல விடயங்கள் பேச இருக்கின்றோம். தொடர்ந்து இறைவணக்கம் பகுதியிலே சைவ சிந்தனை தயாராக இருக்கிறது, அதையும் பார்த்து விட்டு வருவோம். ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்க்கவே. கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்கந்த சஷ்டி விரதத்தினுடைய 2வது நாளிலே இன்றும் முருகப்பெருமானுடைய பெருமைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருப்பதில் பேரோக இருக்கிறோம். எந்த ஒரு விடயத்துக்கும், எந்த ஒரு நிகழ்வுக்கும் காரணம் இல்லாமல் அந்த நிகழ்வு இடம்பெறுவதில்லை. நடைபெறுகின்ற எந்த ஒரு சம்பவமும் காரணம் இல்லாமல் நடைபெறுவதில்லை. அதனைத்தான் கந்த புராணம் எங்களுக்கு விவரிக்கிறது. கந்த புராணத்தினுடைய சாரம், காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஒரு காரியம் நடைபெறுகிறதென்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஒரு இடத்திலே ஒரு புகை மண்டலம் எழுகிறது. அந்த புகை மண்டலத்தை தூரகிருந்து பார்க்கின்ற ஒருவன் அனுமானிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், புகை வருகிறது, அதனாலே அந்த இடத்திலே நெருப்பு இருக்க வேண்டும் என்று ஒருவன் சிந்திக்கிறான். புகையை கண்டவுடனே அந்த இடத்திலே நெருப்பு இருக்கிறது என்று நாங்கள் அனுமானிக்கிறோமே, நெருப்பு இருந்தால்தான் புகை வரும். அதுபோல எந்த ஒரு காரியமும், ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது என்று கேட்டால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஸ்கந்த சஷ்டி விரதத்தை பொறுத்தவரைக்கும் எங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் வருவது சூரன் போர். ஐப்பசி மாதத்து வளர்புறை சஷ்டி திதியிலே முருகப்பெருமான் சூரபத்மனை சங்கரித்த தினமே ஸ்கந்த சஷ்டி விரதத்தினுடைய ஈற்று நாளாக கொள்ளப்படுகிறது. சூரபத்மன் எதற்காக சங்கரிக்கப்பட்டான்? ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதற்கு காரணம் தேடுகின்ற பொழுது சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தியதற்காக சூரபத்மன் தண்டிக்கப்படுகிறான். அப்படியானால் தேவர்கள் ஏன் துன்புறுத்தப்பட்டார்கள்? இதற்கான செய்தியை சொல்லுகின்ற பொழுதுதான் எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்லி இருக்கிறது கந்த புராணம். எனவே தேவர்கள் சூரபத்மனாலே துன்பப்படுத்தப்படுகிறார்களே, ஏன் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் என்கின்ற செய்திகளை இன்றைய தினத்திலே பார்க்கலாம். பிரம்மதேவருடைய புத்திரனாக இருந்தவன் தக்கன்.
இந்த தக்கன் ஆணவம் மேலிட்டினாலே அவனுக்கு மகளாக தாட்சாயினி என்கின்ற பெயரோடு உமையம்மையே அவதரிக்கிறார். இந்த தாட்சாயினி அம்பிகையை சிவபெருமான் மனம் செய்து கொள்கிறார். சிவபெருமான் தன்னுடைய மருமகன் என்கின்ற நிலைக்கு வருகின்ற பொழுது தான் சிவபெருமானை விட உயர்ந்தவன் என்று தக்கன் நினைக்கிறார். இதனாலே சிவபெருமானை விட நான் பெரியவன், நான் சிவனை மதிக்க தேவையில்லை என்று நினைக்கின்ற தக்கன் சிவனை மதியாது யாகம் செய்கிறான். எங்களுடைய சமயம் எந்த ஒரு யாகத்துக்கும் சிவபெருமானே முதல்வன் என்பது கூறியிருக்கிறது. எனவே சிவனை மதியாமல் நாங்கள் செய்கின்ற, இறைவனை புறம் தள்ளிவிட்டு நாங்கள் செய்கின்ற எந்த செயலும் வெற்றியினை தரப்போவதில்லை, அழிவினைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும். எனவேதான் எல்லா காரியங்களிலும் இறைவனை வழிபட்டு காரியங்களை செய்யத் தொடங்கினார்கள். இறை அருளோடு காரியங்களை நடத்துகின்ற பொழுதுதான் அந்த காரியங்கள் நன்மையிலே வந்து முடிகிறது. ஆனால் தக்கனோ சிவனை புறந்தள்ளிவிட்டு தான் யாகம் செய்ய தொடங்குகிறான். அந்த யாகம் அழிவிலே வந்து முடிகிறது. சிவபெருமானை புறந்தள்ளிவிட்டு யாகம் செய்ய தொடங்குகிறான். அங்கே அந்த யாகத்துக்கு வந்திருந்த ததீசி முனிவர் என்பவர், சிவபெருமானை புறந்தள்ளி நீ யாகம் செய்கிறாயே, உன்னுடைய யாகம் அழிவிலே வந்து முடியப் போகிறது என்று சொல்ல கோபம் கொண்டு அவரை தாக்கப் போகிறான் தக்கன். ததீசி முனிவரும் அவரோடு வந்த ஏனைய முனிவர்களும் தக்கனை சபித்து விட்டு செல்கிறார்கள். அவர்களுடைய கோபம் என்பது தக்கனுக்கு அழிவினை கொண்டு வருகிறது. அங்கே சிவபெருமான் தன்னை மதியாமல் யாகம் செய்த தக்கனை நோக்கி வீரபத்திரர் என்கின்ற ரூபத்திலே பத்திரகாளி எண்ணெயோடு எழுந்தருளுகிறார். இந்த யாகசாலைக்குள்ளே பத்திரகாளி சமேதராக வீரபத்திர பெருமானும் ஏனைய பரிவாரங்களும் பூகிறார்கள். சிவனை மதியாமல் செய்த அந்த யாகத்தினுடைய அழிவு என்பது ஆரம்பிக்கிறது. அந்த யாகத்திலே அவிர்வாகம் பெறுவதற்காக சென்றிருந்த அனைத்து தேவர்களும் துன்புறுத்தப்படுகிறார்கள். அங்கே எழுந்தருள் இருந்த பிரம்மா, திருமால் முதலியானவர்கள் எல்லோருக்கும் வீரபத்திர பெருமானுடைய தண்டனை கிடைக்கிறது. இவை எல்லாவற்றையும் கடந்து அந்த யாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற தக்கனுக்கு நேரே வீரபத்திரர் வருகிறார். அந்த தக்கனுடைய தலையை வெட்டி அந்த யாகத்தீயிலே வீரபத்திர பெருமான் வீழ்த்த இந்த தக்கன் தலையற்று வீழ்கிறான். அந்த தக்கனுக்கு ஆட்டினுடைய தலையை பொருத்தி பாருங்கள், எப்பவும் இந்த வேள்வியிலே ஆட்டை கொண்டு போய் நிறுத்துவார்களே, ஆட்டை கொண்டு போய் நிறுத்தி அதற்கு மாலை போட்டு அதற்கு தண்ணி தெளிப்பான் ஒருத்தன். வெட்டுவதற்கு கத்தியை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட, வேள்வியிலே ஆட்டை வெட்டுவதற்கு கத்தியை வைத்துக்கொண்டு மாலை போட்டு தண்ணியை தெளிக்கின்ற பொழுது கூட அதற்கு தன்னை வெட்டப் போகிறார்கள் என்று தெரியாது அந்த ஆடு தலையை சிலிர்த்து கொண்டு நிற்கும். எது நடக்கப் போகிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாதது ஆடு. அது தன்னுடைய உயிர் போகின்ற நேரத்திலும் அது தெரியாமல் சிரித்து கொண்டிருக்கும். அதுபோலத்தான் அந்த தக்கனுடைய இயல்பு இருந்ததனாலே தக்கனுக்கு ஆட்டினுடைய தலையினை வெட்டி பொருத்துகிறார்கள். அப்படிப்பட்ட தக்கனுடைய வரலாற்றை தொடர்ந்தும் சிந்திக்கலாம் என்கின்ற செய்தியினை கூறி இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வணக்கம். சைவ சிந்தனை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். அதாவது சைவ சிந்தனை பகுதியானது எங்களுக்கு சொன்ன விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே நாங்கள் பிறரை விட நான் தான் பெரியவன் அப்படின்ற ஒரு அகந்தை எப்பொழுதுமே எங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது அது எங்களுடைய லட்சிய பாதையை, அந்த அகந்தையை அழித்துவிடும் என்பது போல எங்களுடைய சைவ சிந்தனை பகுதி ஒரு அருமையான கருத்தை எங்களுக்காக தந்திருந்தது. அதே போல அடுத்த பகுதியும் காத்திருக்கின்றது. இறைவணக்கம் பகுதியில் கிறிஸ்தவ சிந்தனை பகுதி தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இனிய காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த இறை வணக்க நிகழ்வை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரோடும் இடைப்படும்படியாக, பேசும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். நல்லது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையிலே கேபிட்டல் தொலைக்காட்சியின் இறை வணக்க நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனை தூசிக்காதே என்ற தலைப்பிலே நாங்கள் இன்றைக்கு நம்முடைய சிந்தனையை அங்கே நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். நாம் இறைவனை தூசிக்கக்கூடாது. நாம் இறைவனை எந்த சூழ்நிலையிலும் அவரை நாங்கள் இழிவாக நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கு நல்லது நடைபெறும் பொழுது இறைவனுக்கு நாங்கள் எவ்வாறு நன்றி கூறுகின்றோமோ அதே போல் நமக்கு துன்பம் வரும் பொழுதும் நாம் இறைவனை தூசிக்காமல் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். யோபு என்னும் ஒரு மனிதன் பரிசுத்த
வேதாகமத்திலே அங்கே காணப்படுகின்ற கதாபாத்திரங்களில் ஒருவனாக இருக்கின்றான். இந்த யோபு தனக்கு இருந்த தன்னுடைய 10 பிள்ளைகளை இழந்தான், தன்னுடைய மிருக ஜீவன்களை இழந்தான், தனக்கு இருந்த அத்தனை உடைமைகளையும் அவன் இழந்து போனான். இவை எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் அவன் அங்கே இறைவனை தூசிக்கவில்லை. இறைவனுக்கு நன்றியாகத்தான் அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். ஒரு நாள் யோபுவின் மனைவி, யோபு 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களில் நாங்கள் பார்க்கிற பொழுது, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு யோபு இவ்வாறு சொல்லுகிறான், பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. எந்த கட்டத்தில் யோபு தன்னுடைய மனைவி விதமாக யோபுவை நிந்தித்தாள் என்றால், கடவுளை நிந்திக்கும்படியாக வலியுறுத்தினாள் என்றால், அவன் உடலிலே பருக்கள் இருந்தன. மிகவும் வேதனையோடு அங்கே அந்த பருக்களை சுரண்டி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய மனைவி யோபுவை பார்த்து இவ்விதமாக சொல்லுகின்றாள், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கப் போகிறீரோ என்று. அன்பானவர்களே, யோபு இழப்புகளை சந்தித்தும் இறைவனை தூசியாமல் இருந்தமையினால் இரட்டிப்பாய் அவன் நன்மை பெற்றான். நாமும் நம்முடைய வாழ்விலே இறைவனை தூசிக்காமல் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். எந்த சூழ்நிலையிலும் இறைவனை நாம் தூசிக்கக்கூடாது. இவ்விதமாக வாழ நாங்கள் பழகிக்கொள்வோம். ஒரு கடல் பிரயாணத்திலே ஒரு கப்பலிலே பலர் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த கப்பல் அங்கே ஒரு காற்றிலே அகப்பட்டு அங்கே தங்களுடைய பிரயாணத்தை தொடர முடியாமல் மூழ்கி போகக்கூடிய அபாயத்திலே அங்கே இருந்தது. அவ்வாறு அந்த கப்பல் மூழ்க ஆரம்பித்தது. அந்த கப்பலிலே பயணித்த எல்லாரும் இறந்து விட்டார்கள். அதில் ஒருவன் மாத்திரம் தப்பி அங்கே அவனுக்கு அந்த கப்பல் மூழ்கிய இடத்திலே அருகிலே இருந்த ஒரு தீவிலே கரை சேர்ந்தான். அந்த தீவுக்கு கடந்து போனவன் கண்ணீரோடு கடவுளிடத்திலே, நான் எப்படியாவது இந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும், இறைவா உதவி செய்யும் என்று கேட்டுக்கொண்டிருந்தான். இவனுடைய நாளாந்த இவ்வித மன்றாட்டை பார்த்த இறைவன் ஒரு நாள் அவன் அந்த தீவிலே தங்கியிருக்கும் பொழுது ஒரு சிறிய கொட்டகையை அமைத்து அதனுள் வாழ்ந்து வந்தான். அவன் உணவுக்காக வெளியே போய் கடந்து வருகிற பொழுது பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய அந்த கொட்டகை, அவன் தங்கி வசித்த கொட்டகை அங்கே தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. இதை தூரத்திலே கண்ட ஒரு கப்பல், யாரோ ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று அந்த தீவினிடத்துக்கு கடந்து போனார்கள். கடந்து போய் பார்த்தால் இவன் இவ்விதமான ஒரு ஆபத்திலே தவித்து கொண்டிருந்தான். அந்த கப்பலிலே கடந்து சென்றவர்கள் இவனை கப்பலில் ஏற்றி கொண்டு அங்கே தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போனார்கள். இவன் இந்த கொட்டகை எரிகிறதை பார்த்ததும் இறைவனை நிந்திக்க ஆரம்பித்தான். நான் உம்மிடத்திலே நல்லதே அல்லவோ கேட்டேன், ஏன் இவ்வாறு எனக்கு செய்தீர் என்று இவன் கேட்க ஆரம்பித்தான். அன்பானவர்களே, இந்த ஆபத்திலே இருந்த நபர் அவன் மன்றாட்டு நிமித்தம் கடவுள் அவனை காப்பாற்றுவதற்கு அனுப்பினதை அவன் கடவுள் தன்னை சோதிப்பதாக கைவிட்டு விட்டதாக எண்ணினான். கடவுள் நம்மை கைவிட மாட்டார். தொடர்ந்தும் நாம் அவரை பற்றி கொள்வோம். இறைவனை தூசிக்காது அவருக்காக வாழ்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் உம்மை தூசிக்காதபடி அவருடைய வாழ்விலே வருகின்ற ஏற்றத்தாழ்வுகள், குறை நிறை இவற்றுக்கு மத்தியிலே உம்மை இன்னும் அதிகமாக அண்டிக்கொண்டு உமக்காக வாழ கிருபை செய்யும்படியாக உம்முடைய திருக்கரத்திலே எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவனை பார்த்து விடுவதற்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இஸ்லாம் சிந்தனை என்று பார்க்கலாம். நிரந்தரமற்ற நிம்மதி இல்லாத இந்த உலகம் எம்மை விரட்டி கொண்டு வருகிறது. சாந்தமான குணத்தை சாந்தியடைய வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.
கேபிட்டல் டிவியின் ஊடாக நேயர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறை வணக்கத்தோடு எனது அன்பு என்னும் சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட விடயம் வக்கலா ரப்புக்க அல்லா தாபுது இல்லா ஈயாஹு அபில் வாலிதைனி ஈசானா இம்மா இப்லஅன்ன இந்தகல் கிபர் அஹதஹுமா அவு கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. வக்கலா ரப்புக்க, இறைவன் கூறுகின்றான், உனது இறைவனை நீ வணங்கி வருவீராக, அத்தோடு உமது பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்து வருவீராக. அந்த பெற்றோர்கள் வயது போன காலத்திலே முதிய வயதை அடைந்து கொண்டால், அல்லது தாயாக இருக்கலாம் அல்லது தகப்பனாக இருக்கலாம், இப்படி வயது போன காலத்தில் 2 பேரும் உயிராக இருக்கிறாங்க, அல்லது 2 பேரில் ஒரு ஆள் தான் இருக்கக்கூடிய நிலைமையில் நீ அவங்களுக்கு சொல்லக்கூடாது. சி என்ற வார்த்தையோடு பேசாதே, அவர்களை நாய்களை போன்று விரட்டாதே, அவர்களுக்கு அதாவது காதுக்கு இன்பமான வார்த்தைகளை அள்ளி வீசுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். எவ்வாறு? இறைவனை வணங்கி வருவீராக, உமது பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்து வருவீராக. உமது பெற்றோர்கள் வயது போன காலத்தில் அவர்களுக்கு நீ சொல்லிடாதே. எப்படி? சி என்ற வார்த்தை கூட பேசாதே. அந்த 2 பேரில் ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலையும் சி என்ற வார்த்தை கூட பேசாதே. அவர்களை நாய் பேய போல விரட்டிடக்கூடாது. அவர்களுக்கு பேசக்கூடிய பேச்சு இனிமையான பேச்சாக இருக்க வேண்டும், இன்பமான பேச்சாக இருக்க வேண்டும், காதுக்கு உள்ளத்துக்கு விருப்பமான பேச்சாக இருக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான். ஏனென்று சொன்னால் 10 மாதம் சுமந்து சீராட்டி பாராட்டி வளர்த்து எத்தனையோ உணவு வகையெல்லாம் உதறி தள்ளிவிட்டவள் எம் தாய். ஒரு இளையான் அல்லது ஒரு கொசு மேய்ப்பதை கூட விரும்ப மாட்டாள் எம் தாய். ஒரு பூச்சி அடிப்பதை கூட விரும்ப மாட்டாள் எம் தாய். அந்த பிள்ளை உணவருந்தவில்லை என்று சொன்னால் அன்று இரவு முழுவதும் அந்த தாய் படுகிற பாடு கொஞ்சமா நெஞ்சமா? அப்படியான தாய்மார்களும் இன்று இருக்கின்றார்கள். ஆகவே அருமையானவர்களே, இன்னும் சொல்ல போனால் இந்த பிள்ளைகளை வயிற்றிலே சுமக்கக்கூடிய நேரத்திலே போகக்கூடிய பிரயாணத்தையெல்லாம் கட் பண்ணுகின்றாள். அதே மாதிரி உறங்கக்கூடிய நேரத்திலே சரியான முறையிலே உறங்க முடியாது, உண்ணக்கூடிய நேரத்திலே சரியான முறையிலே உண்ண முடியாது. இப்படியாக எமது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி படுகிற பாடு கொஞ்சமா நெஞ்சமா? அவர்களை பெற்றோர்கள் எந்த அளவை மதிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பெற்றோர் பிள்ளைகளுக்காக வேண்டி எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார்கள். எனது பிள்ளை நல்லா படிக்க வேண்டும், நல்ல முறையிலே மதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பல டியூஷன்களை கொடுக்குகின்றார்கள். பாடசாலைக்கு அதுக்குரிய முறையிலே அனுப்புகின்றார்கள். அவர்கள் பாடசாலைக்கு காலையிலே போனால் வருவரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய தாய்மார்கள் அதிகமான பேர். பிள்ளைக்கு என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ, பிள்ளைகள் ஏதாவது படிப்பில் குறைபாடு இருந்தால் கையை ஏந்துவார்கள் இறைவனிடத்திலே. எனது குழந்தைகளுக்கு நல்ல அறிவை பூட்ட வேண்டும், அறிவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆகுமான பொருட்களை கொடுப்பார்கள். களவு, பொய், புரட்டி இப்படியான கூடாத பழக்க வழக்கங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் எமது பெற்றோர்கள். இப்படியான தாக்கி நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? ஆகவே பிள்ளைகள் தாய்களை நாயை விட கேவலமாக மதிக்கக்கூடிய காலம். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவரையும் பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நடக்கும்படி வேண்டி என சிறிய உரையிலிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வணக்கம்.
இறைவணக்கம் பகுதியில் சைவ சிந்தனை, கிறிஸ்தவ சிந்தனை, இஸ்லாமிய சிந்தனைகளை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். எல்லோருமே வீட்டில் இருந்தபடியே யோசிச்சுட்டு இருப்பீங்க, இன்றைய நாள் பொழுது எங்களுக்கு என்னவாறு அமைய போகின்றது, எங்களுடைய ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கின்றது என்று சொல்லி எல்லோருமே வீட்டில் இருந்தே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்காகவே அடுத்த பகுதியாக இன்றைய பலன்கள் பகுதியை காத்திருக்கின்றது. கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுசம், ராசி விருச்சிகம். இன்றைய சுப நேரம் 12:07 முதல் 1:37 வரை. ராகு காலம் 7:37 முதல் 9:07 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாள் சாதனை மிகுந்த நாள். வெற்றி மேல் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. அது உங்களுடைய நடைமுறையை பொறுத்துத்தான் அந்த வெற்றி தீர்மானிக்கப்படும். நற்கருமங்களை நல்ல சிந்தனையோடு நீங்கள் செய்ய முற்பட்டால் நிச்சயம் உங்களுக்கு அமோக ஆதரவும் வெற்றியும் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. அதிகமான பணவரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல நண்பர்கள், உற்றார் உறவினர்களுடைய பேராதரவும் உங்களுக்கு உண்டாகும். ஆகவே அவை கிடைக்கும் போது நீங்கள் உங்களுடைய கருமங்களை மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிக லாபம் கிடைக்கும், மகிழ்ச்சி பொங்கும். ஆகவே இன்றைய நாள் ஒரு தன்னிறைவு கண்ட ஒரு சிறப்பான நாளாகும். இடபராசி அன்பர்களே, நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை, இதுவரை விட்டு போன உறவுகள் ஒன்று சேர்ந்து உங்களுடன் கொண்டாடி குதூகலிக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது. நல்ல உணவு வகைகள் சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்று நிறைய உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய வேலை முறைகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கையிலே பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். மிகவும் சந்தோஷமாகவும் சிறப்போடும் உங்களுடைய உறவினர்களோடும் குடும்பத்தாரோடும் நீங்கள் கொண்டாடி குதூகலிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மங்களகரமான நிகழ்வுகள் தடைபட்டிருந்தால் அவை நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பை தரும் ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் விடிந்திருக்கின்றது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு நன்னாள். அதிகமான பண லாபம் பெறக்கூடிய வாய்ப்பும் வசதியும் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளிலே உங்களுடைய செயற்கரிய கருமங்கள் அனைத்தும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய கருமங்கள் சாதனை மிகுந்ததாக ஈடறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மங்களகரமான இன்றைய நாளை நீங்கள் மிக சந்தோஷமாக நகர்த்தி செல்ல வேண்டும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சகல துறையிலேயும் அனுகூலம் தரக்கூடிய ஒரு நன்னாளாக விடிந்திருக்கின்றது. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய கருமங்கள் அனைத்தும் இலகுவாகவும் மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் நடைமுறைப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. மற்றவர்களுடைய, அதாவது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடன் ஐக்கியப்பட்டு நீங்கள் கரும மாற்றக்கூடிய நாளாக இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. உங்களுடைய வேலை வாய்ப்பு அதிக லாபம் தரக்கூடியதாக அமையும். உங்களுடைய திட்டங்கள் இலகுவாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஆகவே இன்றைய நன்னாளை நீங்கள் சிறப்பாக நகர்த்த வேண்டி இருக்கும். அது சிறப்பாகவே நடந்தும் முடியும். உங்களால் மற்றவர்கள் பேரானந்தம் அடையக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளிலே உண்டு. ஆகவே இன்றைய நாள் ஒரு நன்னாளாக உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. நல்ல செய்திகள் வந்தடையும். உங்களுடைய நற்கர்மங்கள் ஈடேறும். நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதை இலகுவாக செய்து முடிக்கக்கூடிய ஆளுமையும் வல்லமையும் கூடிய ஒருவராக இருந்து நீங்கள் அதை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிகமான பண லாபங்கள் உண்டாகும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும். அதிலே ஏதாவது குறைபாடு இருக்குமானால் அது உங்களுடைய நடைமுறையிலே ஏற்பட்ட சிக்கலாக இருக்கலாம். ஆகவே இன்றைய நாள் மிக அனுகூலமான ஒரு
நற்கருமங்களுக்குரிய நல்ல நாளாக விடிந்திருக்கின்றது. கன்னிராசி அன்பர்களே, உற்சாகத்தோடும் உறுதியோடும் நல்ல மனநிலையோடும் தெளிவாக நீங்கள் இன்று செயல்பட போகின்றீர்கள். உங்களுடைய கருமங்கள் மிக எளிதாக நிறைவேறப் போகின்றன. அதிகமான பண லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அதனை பங்கிட்டு அனைவருக்கும் கொடுத்து நீங்களும் சந்தோஷப்பட்டு உங்களுடைய இன்றைய நாளை நகர்த்த வேண்டிய ஒரு நற்சிந்தனை உண்டாகும். உங்களுக்கு எதிலுமே சிறப்பாக இருக்கும். எந்த கருமத்தை நீங்கள் இன்றைய நாளிலே செய்தாலும் அவை உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். அவதிப்பட நேராது. அப்படி அவதிப்பட நேரமாயிருந்தால் அது உங்களுடைய நடைமுறையில் ஏற்பட்ட சிக்கல்களாக இருக்கலாம். ஆகவே தெளிவான சிந்தனையோடு இன்றைய நாளை நீங்கள் நகர்த்தி செல்லுங்கள். மிகவும் பெரும் பொருளாதாரத்துக்கு வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் அமையும். துளாராசி அன்பர்களே, முயற்சி செய்யுங்கள். எந்த விடயத்திலும் நீங்கள் எந்த முயற்சியிலே கூடுதல் முயற்சி செய்யுங்கள். இன்றைய நாளிலே அவை நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நற்கருமங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தடைபட்டு போன உங்களுடைய திருமண வாழ்வில் திருப்திகரமான ஒரு நல்ல முடிவு எடுத்து நல்ல முடிவு ஏற்பட்டு நீங்கள் திருமணத்தில் ஐக்கியமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக அமைந்திருக்கின்றது. அதை சிறப்பாக நகர்த்தி செல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்குள்ளது. வியாபாரத்திலும் நீங்கள் அதிகமான பண லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் மிக நிதானமாக செயல்பட வேண்டும். நீங்கள் அதிக கோபக்காரர். உங்களுடைய முன்கோபங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யப்போகின்ற ஒவ்வொரு கருமங்களையும் நன்றாக ஆழமாக சிந்தித்து செயல்படுத்த முற்படுங்கள். எதையுமே நீங்கள் இலகுவாக செய்யக்கூடிய வல்லமையும் மனோதைரியமும் உடல் வலிமையும் உங்களுக்கு உண்டு. ஆனாலும் முன்கோபம் அதிகமாக உள்ளதால் அது சில சிக்கல்களையும் சிரமங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்த முடியும். ஆகவே நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றையும் மீள பரிசீலித்து அதற்கேற்றாற்போல் உங்களுடைய நடைமுறையை வகுத்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் ஒரு சமநிலை நாளாக உங்களுக்கு தன்னிறைவு காண கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே எதையுமே இலகுவாகவும் வெற்றிகரமாகவும் சாதிக்கக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவர் நீங்கள். நற்கருமங்களும் நல்ல எண்ணங்களும் நன்மையான பல விடயங்களையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னகரக்கூடிய ஒருவராக இருக்கிறீர்கள். நீங்கள் செய்யப்போகின்ற அலுவல்கள் அனைத்தும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் பிறர்களும் இன்புற்றிருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக மலர்ந்திருக்கின்றது. நீங்களும் குதூகலித்து மற்றவர்களையும் குதூகலமாக உங்களோடு அரவணைத்து செல்லுவீர்கள். இன்றைய நாள் ஒரு பொன்னான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் இன்றைய நாளிலே அதிக பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அல்லது தொழிலை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே மிக கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்கள். அதனால் உங்களுக்கு சிரமத்தினுடைய சில வெற்றிகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனச்சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் மனநிறைவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக விடிந்திருக்கின்றது. அதை சிறப்பாகவே நீங்கள் நகர்த்தி செல்லுங்கள். கும்பராசி அன்பர்களே, கடின உழைப்பாளியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் உடல் வருந்தி உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிலுமே நீங்கள் ஒரு நடுநிலையாக இன்றைய நாள் விடிந்திருக்கின்றது. லாபமும் நட்டமும் உங்களுக்கு சமநிலையில் இருப்பதனால் சிந்தித்து செயல்படுத்துங்கள். இன்றைய நாளை அதிக முதலீடு செய்யாதீர்கள். மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உங்களுடைய சிந்தனையும் செயற்பாடும் இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் தன்னிறைவு காணக்கூடிய வாய்ப்புண்டு. அதிகமாக ஆசைப்பட்டு அவதிப்படக்கூடாது. அப்படி அல்லல்பட்டு நீங்கள் சிரமப்பட்டு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு அடுத்தவரிடம் நீங்கள் சென்று உதவி கேட்டு அப்படியான சில சிக்கல்கள் நேரலாம். ஆகவே மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உங்களுடைய செயற்பாட்டை வைத்து கொள்ளுங்கள். அவை சிறப்பாகவே இன்றைய நாளை உங்களை நகர்த்தக்கூடியதாக இருக்கும். மீனராசி அன்பர்களே,
இன்றைய நாள் உங்களுக்கு மனமும் உடலும் ஒத்துழைக்காத நாளாக இருக்கின்றது. இருந்தாலும் உங்களுடைய ஆக்ரோஷமும் உங்களுடைய நல்லெண்ணமும் இன்றைய நாளில் நீங்கள் தளராமல் செயல்படக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். ஆகவே இன்றைய நாள் சிரமங்கள் சிக்கல்கள் மிகுந்ததாக இருக்கலாம், நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரலாம், பணச்செலவும் அதிகமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வரலாம். ஆகவே இன்றைய நாளை மிக நிதானமாக சிந்தித்து செயல்படுத்துங்கள். மட்டுப்படுத்தப்பட்ட அளவோடு நீங்கள் எக்கிரமத்தை மேற்கொள்ளுங்கள். அவை உங்களுக்கு போதிய அளவு பலனை தரக்கூடியதாக அமையும். அதிக லாபத்தை எதிர்பார்க்காமல் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே நீங்கள் செயற்படுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும். நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். மீண்டுமாக வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஷியான், இன்றைய தினம் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேச இருக்கின்றோம் என்று இப்பொழுதுதான் சொல்லியிருக்கோம். அதாவது கீதனா, இப்போ நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, ஆனால் சகித்துக் கொள்ளத்தான் வேணும். ஆமாம். அதே மாதிரி நீங்கள் கட்டிக்கிற மணிக்கூடம் எனக்கு பிடிக்கல, உங்களோட சிரிப்பு எனக்கு பிடிக்கல, உங்களோட தோடு எனக்கு பிடிக்கல, பக்கத்தில் இருக்கிற பூவும் கூட எனக்கு பிடிக்கல. அதாவது பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்கின்றதுக்காக நான் உங்களை பேசவும் இல்லை, அடிக்கவும் இல்லை, அது இல்லையா? எனவே சகிப்புத்தன்மை, எனவே அதோட தான் பேச இருக்கின்றோம். அதாவது சொல்லுவார்கள், முதலிலே உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது முதல்ல பல பேருக்கு தங்களை ஏற்றுக்கொள்ள தெரியாது. நான் கருப்பாக இருக்கிறேன், நான் குட்டியாக இருக்கிறேன், நான் உயரமாக இருக்கிறேன், அல்லது எனக்கு முடியே வளரவில்லை, எனக்கு முடி கொட்டுகிறது, இப்படின்னு சொல்லி எங்களை நாங்களே தாழ்வு மனர்ச்சிகளுக்கு உட்படுத்துகின்றோம். எனவே எங்களை நாங்களே குறைத்து இடப்படுகின்றோம். முதலில் நாங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது கூட ஒரு சகிப்புத்தன்மை தான். அதையும் தாண்டி பொறுமை ஒன்று இருக்கிறது இல்லையா? அந்த பொறுமை என்பது வேறு, சகிப்புத்தன்மை என்பது வேறு. பொறுமை என்பது நாங்கள் பொறுமையாக ஒன்றை கையாள்வது, அதையும் தாண்டியது சகிப்புத்தன்மை. எனவே சகிப்புத்தன்மை என்று இல்லாமல் தான் பெரிய பிரச்சனைகள் குடும்பத்திலும் சரி, நாட்டிலும் சரி, உலக வரலாற்றிலும் சரி நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன, நடந்து கொண்டிருக்கின்றன. சகிப்புத்தன்மையை நாங்கள் வளர்க்க வேண்டும். இன்று நாங்கள் அது தொடர்பாக தான் பேச இருக்கின்றோம். எனவே பொதுவாக நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனிடத்தில் நீங்களாக இருக்க வேண்டும், நானாக இருக்க வேண்டும். அதை 2 பேருமே உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுதல் தான் சகிப்புத்தன்மை. எனவே சகிப்புத்தன்மை என்பது நாங்கள் மாறுவதல்ல. நானாக இருக்கின்ற பொழுது நீங்களாக இருக்கும்போது 2 பேருமே அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுதல், அங்கே இருக்கின்ற அந்த புரிந்துணர்வு தான் சகிப்புத்தன்மை என்று கூறலாம். பொதுவாக இன்று நாட்டில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த சகிப்புத்தன்மை இல்லாத பல காரணமாக இருக்கின்றது. பொதுவாக இனங்களுக்கு இடையில், மதங்களுக்கு இடையில், 2 நபர்களுக்கு இடையில், சமூகங்களுக்கு இடையிலே சகிப்புத்தன்மை இல்லாது போகின்ற பொழுது பிரச்சனைகள், யுத்தங்கள் இடம்பெறுகின்றன, வன்முறைகள் இடம்பெறுகின்றன. அதை நாங்கள் வரலாற்றின் பக்கங்களூடாக பார்த்திருக்கின்றோம். பொதுவாக இலங்கையில் நடந்த யுத்தத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே ஏற்பட்ட இனங்களுக்கு இடையிலான மோதலை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அங்கே சகிப்புத்தன்மை இல்லாதால் ஏற்பட்ட யுத்தம். எனவே சகிப்புத்தன்மை என்பது பொதுவாக ஒரு ஜனநாயக நாட்டிலே சகிப்புத்தன்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அது ஜனநாயக நாடாக மாறும். பொதுவாக ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு இனம் சார்ந்து பார்க்கிற பொழுது பிரச்சனைகள் ஏற்படும். அவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அது பெரிதாக இருக்கலாம். அதேபோல மற்றவருடைய பண்பாடு என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அது பெரிதாக இருக்கலாம். 2 பேருமே ஏற்றுக்கொள்ளுதல் தான் அங்கே சகிப்புத்தன்மையாக கருதப்படுகின்றது. எனவே முதலில் நாங்கள் பார்க்க வேண்டியது மனிதர்களுக்குள்ளே சகிப்புத்தன்மையை எவ்வாறு கொண்டு அதன் பிறகு சமூகங்களில் பார்க்கலாம், இனங்களுக்கிடையில் பார்க்கலாம், மொழிகளுக்கிடையில் பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொரு தம்மை அடையாளப்படுத்துவது நான் தமிழன், அல்லது எனது மொழி தமிழ் மொழி, அல்லது நான் இந்து, அல்லது முஸ்லீம், அல்லது கிறிஸ்தவன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தனித்துவப்பட்ட அடையாளம் அல்ல, ஒரு பொதுவான அடையாளத்தை தான் எல்லோரும் சார்ந்திருக்கின்றார்கள். அதையும் தாண்டி எனக்கொன்று ஒரு பேர் இருக்கிறது, அதனூடாக நீங்கள் உங்களை ஸ்தாபியுங்கள், நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்லலாம். எனவே சகிப்புத்தன்மை தொடர்பாக தான் நாங்கள் பேச இருக்கின்றோம். கீர்த்தனா, இது கூட 1995ஆம் ஆண்டு தான் இது கொண்டுவரப்பட்டது. அதாவது நான் பிறந்த பொழுது, அது பிறந்த ஆண்டு, அப்பொழுதுதான் கொண்டுவரப்பட்டது. பிறப்பையும் நாங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? கண்டிப்பாக. அதாவது யுனெஸ்கோ அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய நினைவையும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். நிச்சயம். நேரம் 8 மணி ஆகிவிட்டது. சரி, நேரமும் போய்கொண்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடக்கின்ற ஒவ்வொரு மணித்துளிகளும் பெருமதியானது நாங்கள்
நினைத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் இந்த மலைத்துளிகளை பார்க்கிற பொழுது எங்களுக்கு மணித்துளிகள் ஞாபகம் வருகிறது. எனவே மலைப்பொழுதுகளில் வீதிகள் செல்கின்ற பொழுது அவதானமாக செல்லுங்கள். அதாவது சறுக்கும், ரோடு ரொம்ப சறுக்கும். எனவே நாங்கள் அனுபவிக்கின்ற பல விடயங்களை தான் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். சகிப்புத்தன்மை என்ற இதில் கதைக்கலாம். இதுனா அந்த வகையில் யுனெஸ்கோவினுடைய ஆரம்பிக்கப்பட்டு 1945 ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய 50 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையிலும் யுனெஸ்கோ அமைப்பினால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சகிப்புத்தன்மை தினமாக, அதாவது உலக சகிப்புத்தன்மை தினமாக இன்று தினம் கொண்டாடப்படுறது. நவம்பர் 16ஆம் தேதி 1996 இது அனுஷ்டிக்கப்படுகின்றது. 95ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது. எனவே இந்த சகிப்புத்தன்மை அந்த ஆண்டில் 125வது பிறந்த நாள், அதாவது மகாத்மா காந்தி 125வது பிறந்த நாள் தினத்தையும் அதை நினைவல் கூறல் என்று சொல்லலாம். சொல்ல பொதுவாக மகாத்மா காந்தி ஏன் சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்த்தால், இந்த அகிம்சை வழியில் போராடிய ஒரு நபர் என்று சொன்னால் நான் அவரை தான் குறிப்பிடலாம். என்னென்றால் மகாத்மா காந்தி யுத்தங்கள் தாங்கவில்லை, அகிம்சை வழியில், அதாவது அது கூட ஒரு சகிப்புத்தன்மை தான். எனவே சகிப்புத்தன்மைக்காக மிகவும் போராடியவர், இந்தியாவோட சுதந்திரத்துக்காக வன்முறைகள் இன்றியும் நாங்கள் சுதந்திரம் வேண்டலாம் சொல்லி காட்டியவர் மகாத்மா காந்தி. அவர்களுக்கு யாரும் இதுவரைக்கும் செயற்பட்டு நான் பார்த்தது கிடையாது. எனவே அவருடைய நினைவாக 125 பிறந்த நாள் நினைவாக கூட அந்த யுனெஸ்கோ அமைப்பு இதை கொண்டு வந்தது ஒரு சிறப்புக்குரிய விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த மகாத்மா காந்தியை பார்க்கின்ற பொழுது, அதாவது மற்றவர்களோடு கோவப்படுவதோ சரி அல்லது வன்முறையில் இறங்குவதோ சரி அவ்வளவு கடினமான விஷயம் இல்லை. டக்குன்னு எல்லாரெல்லாம் செய்யலாம் வன்முறை இறங்குறது. அதே மாதிரி அதையும் தாண்டி ஒருவரோட அன்பு செலுத்துறதுன்றது சுலபமான விஷயம் இல்லை. ஆனால் அது ரெண்டையும் செய்தது மகாத்மா காந்தி. அதனாலதான் அவர் தாத்தாவாக, நாங்கள் தாத்தாவை தான் படித்திருப்போம் புலம்பெயர்ந்து படிக்கின்ற பொழுது சரி, அல்லது 5ஆம் ஆண்டு புத்தகங்களிலே இருக்கின்ற பொழுது மகாத்மா காந்தி தாத்தா என்றதை நாங்கள் படித்திருப்போம். எனவே இந்த தாத்தா பொல்லோடு இருப்பார். அவர் பல விடயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அகிம்சை வழியிலே எவ்வாறு போராடுவதாக எங்களுக்கு பாடம் புகட்டியிருக்கின்றார் சொல்வாங்க, அவர் தொடர்பாக பேசியிருக்கின்றோம். எனவே இந்த அகிம்சை என்று பார்க்கின்ற பொழுது எல்லாராலும் அது முடியாத ஒரு காரியம், எல்லாராலும் முடியாத காரியம். பொதுவாக நாங்கள் ஒரு பேருந்திலே பயணிக்கிறோம் என்று வையுங்கள். பொதுவாக நான் பாடசாலை காலங்கள் பள்ளி பருவங்களிலே பேருந்தில் பயணிப்பதுதான் அதிகமாக இருக்கும். அப்பொழுது ஒருவர் நம் காலை தெரியாமல் மிதித்து விட்டால் நாங்கள் அவரோட முரண்பட முடியாது, அவரை அடிக்க முடியாது, அவரை பேச முடியாது. அதை இதமாக சொல்லலாம், நீங்கள் காலை மிதித்து விட்டீர்கள் சொல்லி இதமாக சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி நாங்கள் சண்டை பிடிக்க போனால் அது வீண் சண்டையில் தான் முடியும், அது பெரிய பிரச்சனை கொண்டுரும். அப்புறம் அவருடைய பின்னால் இருக்கிறவர்கள் உறவினர்கள் வருவார்கள், அப்புறம் எங்களுடைய உறவுகள் போகும், அது ஒரு பெரிய ஒரு சமூக பிரச்சனையாகவே மாறிவிடும். எனவே நாங்கள் ஒரு விடயத்தை மற்றவர்களோடு சொல்லுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. சகிப்புத்தன்மை என்றால் என்ன, எவ்வாறு நாங்கள் அதை பார்க்கலாம்? சகிப்புத்தன்மை சொன்னால் என்னன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? கட்டாயம் சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லும்போது ஷியான் உண்மையிலே என்ன அப்படின்றது பல பேருக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். சகிப்புத்தன்மைன்னா எல்லோருமே நினைச்சிட்டு இருக்கிறது சாப்பாடு சரியில்லையா அதை சகிச்சுட்டு போகணும், அல்லது வீதி குன்றும் குழியுமாக இருக்குதா அதில் நாங்கள் அதை சகிச்சு கொண்டு நாங்கள் எங்களுடைய வாகனத்தை செலுத்த வேணும், அப்படி இல்லாட்டி நாங்கள் பேருந்தில் போகும்போது மழை பெய்யுதா அவளுக்கு நாங்கள் குடை பிடிச்சிட்டு இருக்கிறோமா, இப்படியான பல விடயங்களை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லி. ஆனால் அது கிடையாது. சமூகத்தில் நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் நாங்கள் எங்களை திருத்திக் கொண்டு அடுத்தவர்களுடைய பிழைகளையும் நாங்கள் அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் அதை சொல்லிக் கொடுத்து அதை நாங்கள் சகித்து வாழ்வதுதான் உண்மையான ஒரு சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். இல்லையா ஷியான்? இல்லை, நீங்கள் கூறின பொழுது கணவன் மனைவி ஒன்று இருக்கும் தானே, அதாவது பொதுவாக எல்லோருக்கும் திருமணமாகும், அது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும், சில பேருக்கு ஏமாற்றமாக இருக்கும். அதையும் தாண்டி அந்த மாற்றத்தில் இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது சகிப்புத்தன்மை. அதாவது பொதுவாக மனைவி சமைக்கின்ற பொழுது சமைத்திருந்த சாப்பாட்டிலே உப்பு காணாது அல்லது அதை சகித்துக் கொண்டு சாப்பிடுவதா சகிப்புத்தன்மையா? நீங்கள் கூறியது போல ரோடுகளே பல இடங்கள் குன்றும் குழியுமாக இருக்கும், அதையும் சகிச்சு கொண்டு போறோம். அல்லது ஒரு குப்பை கொட்டுகின்ற பொழுது குப்பை மணக்கும், அதையும் சகித்துக் கொண்டு போகின்றோம். இவ்வாறு சகிப்பு, அதாவது அதை பொறுத்து கொண்டு போவதுதான் சகிப்புத்தன்மை, அது அல்ல, அது கிடையாது. சகிப்புத்தன்மை என்பது அதையும் தாண்டி சமூகங்களுக்கு இடையிலே வளர வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு. இந்த அன்பு, அக்கறை, பாசம் என்று சொல்வார்கள் இல்லையா, அதையும் தாண்டியதான் சகிப்புத்தன்மை. அது வருவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது கூட சகிப்புத்தன்மை தான். சகிப்புத்தன்மை இல்லை என்று சொன்னால் நாங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. கணவன் மனைவிக்குள் வேண்டும், குடும்பத்தில் வேண்டும், பிள்ளைகளுக்குள் வேண்டும், உறவுகளுக்குள் வேண்டும். அதே போல சித்தப்பா பாட்டன் பாட்டின்னு சொல்லி எல்லா உறவுகளுக்கும் ஏதோ ஒரு சகிப்புத்தன்மை இருந்தால் மட்டும்தான் நாங்கள் நிச்சயமாக எங்கள் குடும்பத்தை, எங்கள் உறவுகளை வலுப்பெற்றுக் கொள்ள முடியும். எனவே இந்த சகிப்புத்தன்மை தொடர்பாக பல விடயங்கள் கூறுகின்றார்கள், பல கதைகள் இருக்கிறது. உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக என்னிடம் பல கதைகள் இருக்கிறது, அதை நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம். அதற்கிடையில் வரலாற்றின் பக்கங்கள், நான் சொல்லுகின்ற விடயம், வரலாற்றில் நீங்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய திறமையை நீங்கள் முதலில் கண்டறிய வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் வராது. நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க இல்லையா, எல்லாரும் அழகா இருப்பாங்களா? கிடையாது இல்லையா? அந்த மாதிரி தான். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பண்புகள் இருக்கு, அதை நாங்கள் அடையாளம் காணணும்.
அதே மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு தனி திறமைகள் இருக்கும், அதை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். அந்த அடையாளத்தின் ஊடாக எங்கள் அடையாளத்தை பதிக்க வேண்டும். எனவே உங்களுடைய பெயர்கள் வரலாற்றின் பக்கங்களில் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய துறை சார்ந்து உங்களுடைய திறமை சார்ந்து உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதனூடாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு அஸ்திவாரத்தை போட்டு அதனூடாக எழும்புகின்ற காட்டிடம் நாளை ஒரு 10 பேரோ 100 பேரோ தங்குவதற்கு ஒரு இடமாக அமையும். எனவே உங்களுடைய பேர் நிலைக்க உங்கள் லட்சியத்தை அமைத்துக் கொண்டு பயணிக்க ஆரம்பியுங்கள் இன்றிலிருந்து என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இந்த வரலாற்றின் பக்கங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறது. இன்றைய நாளில் பார்த்துவிட்டு வருவோம். ஆயிரத்து 1944 ஆண்டு ஜெர்மனியின் டுயரன் நகரை நேச நாடுகளின் படைகள் நிர்மூலமாக்கின. 1945 ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது. 1965 ஆண்டு சோவியத் யூனியனின் வெனேரா 3 விண்கலம் வெள்ளி கிரகத்தை நோக்கி ஏவப்பட்டது. மற்றொரு கிரகத்தில் தரையிறங்கிய முதலாவது விண்கலம் அதுவாகும். 1988 ஆண்டு பாகிஸ்தானில் பல வருடங்களின் பின்னர் நடைபெற்ற சுயாதீன தேர்தல் மூலம் பாகிஸ்தான் பிரதமராக பெனாசிர் பூட்டோ முதல் தடவையாக தெரிவாகினார். 1997 ஆண்டு சீனாவில் ஜனநாயகத்திற்கான போராட்டங்களில் ஈடுபட்ட வெய் ஜின்ஷெங் 18 வருட காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பின்னர் மருத்துவ காரணங்களால் விடுவிக்கப்பட்டார். 1922 ஆண்டு நோபல் பரிசு பெற்ற போர்த்துகேய இஸ்பானிய எழுத்தாளர் ஜோசே சரமகோ பிறந்தார். 1962 ஆண்டு தென்னிந்திய திரைப்பட நடிகை அம்பிகா பிறந்தார். 1971 ஆண்டு பாகிஸ்தானிய துடுப்பாளர் வக்கார் ஜூனிசு பிறந்தார். 1983 ஆண்டு தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் தமன் பிறந்தார். 1801 ஆண்டு இந்திய விடுதலை போராட்ட வீரரான வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமத்துரை இறந்தார். 1960 ஆண்டு அமெரிக்க நடிகர் மற்றும் பாடகர் கிளார்க் கேஃபில் இறந்தார். இன்றைய நாளில் பகுதியினூடாக பல வரலாற்று சம்பவங்களையும் பல வரலாற்றாளர்களையும் புரட்டி பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். ஆகவே நாங்களும் கூட எதிர்காலத்தில் வரலாறுகளில் இடம் பிடிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சாதனை படைத்தவர்களாக மாற வேண்டும். எங்களுடைய லட்சிய பாதையில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களுமே சாதனைகளை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய தினம் கூட நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விடயமாக அமைந்திருக்கின்றது இந்த சகிப்புத்தன்மை. ஏற்கனவே விஷயம் சொன்னது போல 1996 ஆண்டு இந்த சகிப்புத்தன்மை சர்வதேச ரீதியில் பிரகடனப்படுத்தப்பட்ட இருந்தாலும் கூட 1995 ஆண்டே இதற்கான விருது வழங்கலும் கூட இடம்பெற்றிருக்கிறது. அதாவது விருது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அமைதி மற்றும் சகிப்புத்தன்மை மேம்பாட்டிற்கான விருதை யுனெஸ்கோ அமைப்பு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. ஆகவே 1996 இந்த ஆண்டு அதாவது சகிப்புத்தன்மை தினம் என்று கொண்டாடப்பட்டு 2 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த விருது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே 1996 இன்று வரை அந்த விருதானது வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே சகிப்புத்தன்மை என்பது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக கருத வேண்டும். நாங்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் எங்களுடைய அடிப்படை இந்த சகிப்புத்தன்மையிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுதுதான் எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் கொண்டு செல்லக்கூடிய இருக்கும். மாறாக எங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து கொண்டு பிறர் செய்கின்ற விடயங்களில் சகிப்புத்தன்மை நாங்கள் காட்டாமல் அவர்களுடைய விடயங்களிலோ அல்லது பிறரிடம் நாங்கள் உரையாடுவதிலோ நாங்கள் எரிச்சலையோ அல்லது கோபத்தையோ காட்டுவோமாக இருந்தால், அதாவது ஒரு விடயம் எங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது எங்களுக்கு ஏற்றதாக இல்லை என்று நாங்கள் எண்ணும் பொழுது அந்த விடயத்தில் அதற்கான எதிர்விளைவை நாங்கள் உடனடியாக காட்டும் பொழுதுதான் அங்கே பிரச்சனைகள் உருவெடுக்கின்றன. அது தனிநபர் பிரச்சனையில் இருந்து ஒரு குடும்பத்துக்கு இடையில் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து சமூக ரீதியில் பிறகு அப்படியே நாடு முழுவதும் பிறகு சர்வதேச ரீதியிலும் கூட அந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பாக இருக்கின்றது. ஆகவே இந்த சகிப்புத்தன்மை என்பது தனியொரு மனிதனில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விடயங்களும் எங்களுக்கு சாதகமாகவே அமைந்து விடாது. மாறாக சாதகமாக அமையாத விடத்து நாங்கள் எல்லா இடத்திலேயுமே எங்களுடைய உண்மை தோற்றத்தை அல்லது எங்களுடைய கோபத்தை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடாது அனைவருக்குமே. ஆகவே எந்த ஒரு இடத்திலேயுமே நாங்கள் இசைவாக்கம் அடைந்து வாழ பழகி கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கை என்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது
அதாவது சில விடயங்களில் சகித்து போகலாம், சில விடயங்களில் சகிக்காமல் இருக்கலாம். அப்படி சகிக்கக்கூடிய விடயங்களில் நாங்கள் சகித்துத்தான் போக வேண்டும். பலருக்காக ஒரு சில விடயங்களில் நாங்கள் தனி ஒருவராக இருந்து சகித்து போவதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து விடப்போவதில்லை. மாறாக எங்கள் தனி ஒருவருக்காக நாங்கள் எங்களுடைய சுயநலத்துக்காக பிறருக்கு நன்மை ஏற்படும் விடயங்களிலும் கூட நாங்கள் சகிப்புத்தன்மையை காட்டாமல் போகும் பொழுது நாங்கள் அந்த விடயங்களிலே பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியும் இருக்குமாகவே எங்களுடைய வாழ்க்கையில் தனியொரு மனிதனில் இருந்து நாங்கள் பல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களிடம் இருந்துதான் நாங்கள் பல விடயங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் இல்லையா? கண்டிப்பாக கூறின பொழுது இந்த சகிப்புத்தன்மையை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? முதலில் நாங்கள் நம்மை போலத்தான் எல்லோரும் என்ற எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு கதை இருக்கிறது. ஒரு வியாபாரி ஒருவன் தன்னுடைய நிறைய பொருட்களை, விலை மதிப்பான பொருட்களை கொண்டு செல்கின்றான் ஒரு கப்பலில். அந்த கப்பல் செல்கின்ற பொழுது அங்கே அவருக்கு என்று ஒரு தனி அறை ஒதுக்கப்படுகின்றது. அந்த தனி அறையில் போகின்ற பொழுது அந்த தனி அறையில் இன்னொருவரையும் அங்கே செல்லவிடப்படுகின்றது. எனவே 2 பேருக்கு தான் அந்த ஒரு அறை. அந்த அறையில் இவர் நிறைய தங்க நகைகள் தன்னுடைய வியாபாரத்தில் கொண்டிருந்த பொழுது அவருக்கு முன்னாள் இருப்பவரை பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அவருடைய கரடுமுறான தோற்றம், அவருடைய தோற்றம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக ரொம்ப உயரமாக ஹைட்டா வெயிட்டா. அப்போ அவருக்கு சந்தேகம், இந்த பொருட்கள் இதில் வச்சிருந்தா இவர் திருடு போயிருமோ என்ற ஒரு பயத்தில் அவர் என்ன செய்தார், அங்கே இருக்கின்ற அந்த கப்பலுடைய பாதுகாவலிடம் சென்று இவ்வாறு என்னுடைய பெட்டகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு அங்கு இருப்பவரிடம் நம்பிக்கை இல்லை, அவர் கொஞ்சம் பார்ப்பதற்கு திருடன் போல இருக்கிறார், அவருடைய மொழி சரியில்லை என்று சொல்லி அந்த அவருடைய அந்த பெட்டியை கொடுத்து விடுகின்றார். கொடுக்கின்ற பொழுது அந்த பாதுகாவலர் சொல்கின்றார், சரி பரவாயில்லை, நான் வச்சிருக்கிறேன், நீங்கள் தாங்க, நான் பாதுகாப்பு வச்சிருந்து உங்களுடைய இடம் பெறுகின்ற பொழுது நான் தருகிறேன். ஆனால் ஒரு விடயம் நான் கூறுகிறேன், அதாவது முன்னால் வந்தவரும், அதாவது உங்களுடன் இருப்பவரும் இதற்கு முதல் கொஞ்சம் முன்னே வந்திருந்தார், வந்து அவருடைய பொருட்களையும் தந்து எனக்கு அந்த அறையில் இருப்பவரை பார்க்கிற பொழுது நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் கூறி அதே காரணத்தை கூறி தன்னுடைய பொருளையும் பாதுகாப்பாக வைக்கும்படி சொல்லியிருந்தார் என்று சொல்கின்ற பொழுதுதான் அவருக்கு உண்மை புரிந்தது, தன்னையும் ஒருவர் கணிப்பிட்டு இருக்கின்றார் என்று. நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் தான் ஒருவரையும் கணிப்பிட்டுக்கின்றோம் என்று. உண்மையிலே எங்களையும் ஒருவர் கணிப்பிட்டுக் கொண்டிருப்பார். நாங்கள் ஒருவரை பார்க்கின்ற பொழுது எங்களை சுற்றி இருப்பவர் 10 பேர் எங்களை பார்ப்பார்கள். எனவே நாங்கள் மட்டும்தான் ஒருவரை பார்க்கின்றோம் கணிக்கின்றோம் என்பது எங்களுடைய புரியாமையும் கூட ஒரு காரணம். எனவே எங்களையும் ஒருவர் கணிப்பிட்டுக் கொண்டிருப்பார் என்பது இங்கு தெளிவாகின்றது. எனவே நம்மை போலத்தான் மற்றவரும் என்று நாங்கள் நினைத்தால் அங்கே சகிப்புத்தன்மை வரும். அங்கே அவர் அவ்வாறு நினைத்து 2 பேருமே ஒவ்வாறு நினைத்தால்தான் இவ்வாறு இந்த பிரச்சனை வந்தது. எனவே அங்கே சகிப்புத்தன்மை வளர வேண்டும். நம்மை போலத்தான் மற்றவர்களும் என்ற எண்ணம் நமக்குள் எழ வேண்டும். அந்த எண்ணம் இழந்து விட்டால் எங்களுக்குள் சகிப்புத்தன்மை தானாக வந்துவிடும். எனவே அந்த ஒரு விடயத்தை நாங்கள் அவனமாக இருக்க வேண்டும். சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்வதற்கு சிறு வயதிலிருந்தே ஒரு சில விடயங்கள் போதிக்கப்பட வேண்டும். இன்று இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற சிறு பிள்ளைகளுடைய கைகளிலே தொலைபேசி, ஒரு கையடக்க தொலைபேசி, இதில் ஸ்மார்ட் போன்கள் வந்து உலவி கொண்டிருக்கிறது. பொதுவாக டூர் செல்றது என்று சொன்னால் எல்லோருமே வந்து கலகலப்பா டூர் அதுக்கு தானே போகிறது. நாங்கள் ஆரம்ப காலங்களில் பாடசாலையில் படிக்கின்ற பொழுது ஒரு சுற்றுலா பயணம் செல்லுவோமா இருந்தால் நிறைய பேர் இருந்து கலகலப்பா பாடி மகிழ்ந்து ஒரு விடயத்தை காட்டி அல்லது அங்கே சிரித்து கொண்டு அங்கே ஆடி பாடி மகிழ்ச்சியாக செல்வோம். அங்கே வந்து அனைவருமே எல்லோருமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அந்த டூர் சுற்றுலான்னு சொன்னாலும் எல்லோருக்கும் சரியான புழுக்கம், எல்லாம் சரியான மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால காரணம் வந்து எல்லோருமே சேர்ந்து விளையாடலாம், சேர்ந்து பார்க்கலாம், சேர்ந்து போகின்றோம், சேர்ந்து பயணம் செய்கிறோம் என்ற அந்த ஒரு விடயம் தான். ஆனால் இன்று தங்களுக்கொன்று ஒரு தனித்தனி இடத்தை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு சீட்டை எடுத்துக்கொண்டு எல்லோருமே ஒரு தொலைபேசிக்குள் மூழ்கி விடுகின்றார்கள். அவ்வாறு மூழ்கின்ற பொழுது அவர் தனி உலகமாக அவர்களுக்கு இருக்கும். பக்கத்தில் இருப்பவர் என்ன செய்கின்றார் என்றே தெரியாது. இன்றைய மாணவர்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே, பொதுவாக சிறுவர்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பிழையான ஆயுதம் என்று சொன்னால் அந்த தொலைபேசி என்று நாங்கள் குறிப்பிடலாம். அதனால் குழந்தைகள் பல விடயங்களை மறந்து போகின்றார்கள், மறக்கடிக்கப்படுகின்றார்கள். என்று கதை சொல்வது யார்? இன்று நாங்கள் பல இடங்களிலே கதை சொல்ல கேட்டிருப்போம். சிறு கதைகளாக இருக்கலாம், சின்ன சின்ன கதைகளாக இருக்கலாம், அல்லது பாட்டி வடசோட கதையாக இருக்கலாம், நரிகளுடைய கதையாக இருக்கலாம், விலங்குடைய, ஒரு மனிதனுடைய இருக்கின்ற கதைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வயதானவர்கள், ஒரு 55 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பாட்டன் பூட்டன் சொல்லி ஒவ்வொரு கதை சொல்வார்கள். அந்த கதையினூடாக எங்களுக்கு வளர்க்கப்பட்டதான சகிப்புத்தன்மை. அந்த கதையினூடாக சொல்லுகின்றது அன்பு பாசத்தை எவ்வாறு காட்டுவது, சகிப்புத்தன்மை எவ்வாறு இருக்கும் போன்ற பல விடயங்களை எங்களுக்கு புகட்டினார்கள். ஆனால் இன்று கதை வாசிப்பவர்களும் கதை சொல்லுபவர்களும் 55 வயதை தாண்டி இருக்கிறார்கள். அவர்கள் தான் கதை எழுதுகிறார்கள், அவர்கள் தான் வாசிக்கின்றார்கள். வாசகர்களாக இருப்பதும் அங்கே எழுதுகிறார்களும் அவர்கள் தான். இன்று குழந்தைகளோ அல்ல சிறுவர்களோ கதை கேட்பது குறைவாக இருக்கிறது. அவர்கள் கையிலே தொலைபேசி இருக்கிறது, கணனி இருக்கிறது. அதனூடாக அவர்கள் தங்களுக்கு என்று ஒரு தனி உலகத்தை அமைத்துக் கொள்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு எவ்வாறு தெரியும்? கதையினூடாகத்தான் ஒரு விடத்தை நாங்கள் புரிந்து வைக்க முடியும் சிறுவர்களுக்கு. ஆனால் அவர்கள் அதை கேட்பதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை, அதை எத்தனிப்பதும் இல்லை. அதற்கு காரணம் வந்து அரவாசி பெற்றோர்கள்.
பெற்றோர்களுடைய இந்த உலக மாற்றம் என்று சொல்வார்கள் அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சி என்று சொல்வார்கள். என்னதான் வளர்ச்சிகள் வந்தாலும் எங்களுடைய மனங்களிலே குன்றி போகக்கூடாது. அந்த வளர்ச்சி எங்களுடைய மனங்களை அபிவிருத்தி செய்ய சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எங்கள் மனங்களை அபிவிருத்தி செய்யாமல் மாறாக அது எங்கள் மனங்களை குழப்புகிறது, எங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை தோற்றுவிக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைய சிறுவர்கள் மத்தியில் இருக்கின்ற பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே பெரியவர்கள் அதற்கு அவர்களுக்கு நீங்கள் சில விடயங்களை புரிய வைக்க வேண்டும். இன்று நடக்கின்ற நாட்டில் நடக்கின்ற பெரிய பிரச்சனைக்கு தான் அந்த வாழ்வெட்டுக்களுடைய பிரச்சனை, வன்முறைகள் அதிகரித்தவண்ணம் காணப்படுகிறது. திரைப்படங்கள் நாங்கள் பார்த்திருப்போம் இல்லையா, ஒவ்வொரு கொலை சம்பவங்கள் அல்லது அங்கே இருக்கின்ற திருட்டு சம்பவங்கள் அதுபோல நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது. இப்பொழுது நாங்கள் இலங்கையில் நான் கேள்விப்பட்ட வரையில் இன்று அதிகமாக இந்த சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் என்ன? சகிப்புத்தன்மை இல்லாமை. அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்கள் ஒவ்வொரு விடயத்தை, அதாவது ஒரு விடயத்தை ஒரு தொழிற்சாலை சாதிக்கணும்னு சொன்னால் அவர்கள் அங்கே பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த பொறுமையை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களால் எதையும் சாதிக்க முடியும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நாம் கூறலாம், தோமஸ் அல்வா எடிசனுடைய கதை கூறலாம். தோமஸ் அல்வா எடிசன் அவர் யார் என்றது எல்லோருக்குமே தெரியும். பல்பு இன்னைக்கு எல்லா வீட்டையும் சிரிக்குது, எல்லா வீட்டையும் எரிக்குது, 20 ரூபா வெளிச்சம் சொன்னால் அது காரணம் தோமஸ் அல்வா எடிசன், மின்குமிழை கண்டுபிடிச்சவர். அப்போ அவர் இத்தனை தடவை அந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 1000 தடவைக்கு மேலே முயற்சி தான் அந்த பல்பையை கண்டுபிடிச்சவர். கண்டுபிடிக்கிற பொழுது தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய விஞ்ஞானிகள், ஏனைய விஞ்ஞானிகளுக்கு அதை காட்டுவதற்காக தன்னுடைய ஆய்வுக்கூடத்தில் வர சொல்கின்றார். வர சொல்லி அங்கே வந்த எல்லோர்களுக்கும் ஆய்வுக்கூடத்தின் மேலே அந்த காட்டுவதற்காக தன்னுடைய உதவியாளரிடம் அந்த வல்பை கொண்டு வர சொல்கின்றார். உதவியாளர் சரி என்று மேலே படியேறி வருகின்ற பொழுது தவறு கீழே விழுந்து அந்த வல்பு உடைந்து விடுகிறது. எவ்வளவு கோபம் வர வேண்டும் சொல்லுங்க. என்ன சொன்னால் 1000 தடவைக்கு மேல் முயற்சி செய்து கண்டுபிடித்த ஒரு வல்பை உடைத்து விட்டார் என்று, தவறுதான் உடைத்து விட்டார், கையாறு விழுந்து விட்டது. ஆனால் அந்த இடத்துல அவர் கோபப்படாமல் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு டக்குன்னு இன்னொரு வல்பை அவர் செஞ்சுட்டார் சொன்னால் 1000 தடவை தோல்வி அடைஞ்சது ஒரு ஞாபகம் இருக்கும் இல்லையா. எனவே திருப்பியும் அந்த வல்பை அதே உதவியாளரிடம் கொண்டு வர சொல்கின்றார். அப்பொழுது அங்கே நம்ம சொல்லுவார், உனக்கு என்ன பிரச்சனை, அதாவது பிரச்சனையா ஏன் என்று கேட்கிற பொழுது, இல்ல ஆல்ரெடி உடைச்சவன் அவன்கிட்டே திருப்பி அந்த வல்பை கொண்டு வர சொல்றியேன்னு சொல்லி கேட்டார்கள். அதுக்காக சொன்னார், பல்ப் உடனே நான் திருப்பி உருவாக்கிடுவேன், நான் எனக்கு பழகி போச்சு, தோல்விகள் நான் பழகி அதை தாண்டி வெற்றிக்கு வந்திருக்கிறேன், எனக்கு அது பழகி போச்சு. ஆனால் அவனுடைய மனது உடைந்தால் அதை திருப்பி என்னால் சரி பண்ண முடியாது. எனவே அவனிடம் திருப்பி நாங்கள் கொடுக்கிற பொழுது அவன் தன்னுடைய மனது உடையாமல் திருப்பி என்னிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி கண்ணியமாக அந்த தொழிலை அந்த வேலையை செய்வான் என்று அவனுடைய நம்பிக்கையை அங்கேயே பாராட்டுகின்றார். அவன் சரியாக கொண்டு வந்து அங்கே அந்த ஆய்வும் சரியாக நடத்தப்படுகிறது, அங்கே சரியாக காட்டப்படுகிறது. எனவே இங்கே தோமஸ் அல்வா எடிசனுடைய பொறுமையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய சுவாரஸ்யம் ஒரு கதையும் இருக்கிறது. அவர் முட்டையும் அடகாத்திருக்கின்றார். கோழி பாவம்னு சொல்லி முட்டை என்ன கோழி இவ்வளவு நேரம் அடகாக்குதுன்னு சொல்லி அவர் முட்டையை அடகாத்து முட்டை உடைந்த கதையும் இருக்கிறது. அவருடைய சிறுபிள்ளை குறும்புத்தனங்களும் இருக்கிறது. அதையும் தாண்டி இவருடைய பொறுமையும் நாங்கள் சொல்லியாக வேண்டும். இந்த பொறுமை தான் சகிப்புத்தன்மை. தன்னுடைய கீழே வேலை செய்கின்ற பணியாளர்களிடம் அவர் காட்டுகின்ற சகிப்புத்தன்மை தான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. எனவே இந்த சகிப்புத்தன்மையை நாங்கள் வரலாற்றாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தோமஸ் அல்வா எடிசன் கற்றுக்கொள்ளலாம், மகாத்மா கற்றுக்கொள்ளலாம், இப்படி பல பேர் கற்றுக்கொள்ளலாம். இன்று பொதுவாக பார்க்கலாம், இந்த அமெரிக்காவில் இடம்பெற்ற யுத்தம், அதாவது கருப்பினர்களை அடிமையாக வைத்திருந்தார்கள், அதற்காக ஆப்பிரிக்காவில் இங்கே நடத்திய போராக இருக்கட்டும், இவ்வாறு அந்த அங்கே நடத்தப்பட்ட சகிப்புத்தன்மை இன்மையால் தான் அந்த கருப்பின மக்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள். எனவே நாங்கள் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த அடிமைத்தனம் என்பது வருவது சகிப்பின்மையால் தான். எனவே பொதுவாக இந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்ற கதை இருக்கும். அதாவது சிறுபான்மை என்று சொன்னால் கொஞ்சம் மக்களை கொண்டது, பெரும்பான்மையினால் பெரிய வாரியான மக்கள் இருப்பதாக இருக்கும். எனவே அந்த வகையில் இந்த சிறுபான்மையினரை பெரும்பான்மையினர் வருத்துவதாக ஒரு இருக்கும். எனவே அவற்றையும் நாங்கள் சகித்துக் கொண்டால், ஒவ்வொருடைய மதங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, மொழி என்று பார்க்கிற பொழுது, அவற்றை நாங்கள் மதிக்கின்ற பொழுது எங்களுக்கு அங்கே சகிப்புத்தன்மை வந்துவிட்டால் அந்த நாடு ஒற்றுமையாக இருக்கும், அபிவிருத்தியை நோக்கி செல்லும், எந்த பிரச்சனையுமோ வன்முறையோ இடம்பெறாது. எனவே சகிப்புத்தன்மையை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதிலும் நாங்கள் விதைக்க வேண்டும், அது விருட்சமாக வேண்டும், அது பலவருக்கு கனிகள் கொடுக்க வேண்டும், அதாவது மற்றவர்களுக்கு பல விடயங்களை அவற்றை புகட்ட வேண்டும் என்பதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பேசலாம். அதாவது எல்லா மொழிகளுக்கும் ஏற்ற ஒரு நூல் என்று சொன்னால் நாங்கள் திருக்குறளை சொல்லலாம். திருக்குறளில் இவ்வளவு அதிகாரங்கள் இருக்கிறது, எவ்வளவு குறள்கள் இருக்கிறது, அவ்வளவு குறள்களும் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு மனிதனுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் எங்கே கற்பித்திருக்கிறது. எனவே தொடர்ந்து கோர் சொல்லும் கதையினோட குணசேகரன் காத்திருக்கின்றார், பார்த்து விட்டு வருவோம். ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்துறும். ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்துறும். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று குறள் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 38ஆம் அதிகாரமான ஊழ் என்ற அதிகாரத்தின் இறுதி குறளான 10வது குறளுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த குறள் என்ன சொல்கின்றது என்றால்,
ஊழை விட வலிமையானது உலகத்தில் எதுவும் இல்லை. அதை நீக்க வெளுக்கிட்டாலும் அதுதான் முன்னால் வந்து நிற்கும் என்று சொல்கிறார் திருவள்ளுவர். இது 100% இதுதான் உண்மையான வார்த்தை. ஏனென்று சொன்னால் 25 வருடங்களுக்கு முன்னம் எனது மகன் வைத்தியர், எனக்கு அவனை தெரியும் தானே, அவருக்கு ஒரு கல்யாணம் பேசப்பட்டது. அவருக்கு சூரியனும் செவ்வாயும் ஒரே இடத்துல இருந்தபடினால இந்த கல்யாணத்தில் பல பிரச்சனைகள் வரும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அப்போ ஒரு பெண்ணை பேசினார்கள். மிகவும் நல்ல அழகான பெண், வசதியான பெண், மிகவும் படித்த பெண். ஆனால் எனது மகனுக்கு ஏனோ பிடிக்கல, அவன் தனக்கு வேண்டாம் வந்துட்டான். இந்த பெண் வந்து 5 முறை ஒரு கல்யாண தரகராலும் வேறு தரகராலையும் ஒரு 10 முறையாவது திருப்பி வந்துட்டது. ஏனென்றா அந்த பெண்ணின் தகப்பனுக்கு அம்மா பற்றி தெரியும் ஒன்று. 2வது சைவ சித்தாந்தப்படி சைவ மக்கள் என்னென்றால் சாதகம் பார்த்து பொருந்தாவிட்டால் செய்ய மாட்டார்கள். அப்போ எனது மகனுக்கு சூரியனின் செவ்வாயம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம். அப்போ அதே மாதிரி குற்றமுள்ள ஒரு பொம்பளை, சூரியனின் செவ்வாயம் சேர்ந்த பொம்பளையை தான் திருமணம் செய்ய வேண்டும். அப்போ நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் மகனுக்கு கடைசியா என்ன உரை கண்டா சொல்லண்டால் எனக்கு வேண்டாம், இந்த கதையே வேண்டாம், நான் சொல்கிறேன் என்று சொல்லிட்டு விட்டுட்டான். அப்போ அவனுக்கு ஏதாவது காதல்கள் அதுகள் இதில் இருக்குமான்னு நான் நினச்சி அதுவும் இல்லை. 5 வருடம் இல்லை 8 வருடம் கழிந்த பிறகு அதே பொண்ணை இன்னொரு கல்யாண தரகர் கொண்டு வந்தார். கொண்டோடனே மகன் சொன்னான் தான் செய்கிறோம் இந்த பொண்ணு. இதில் மாற்றம் என்னன்னு எனக்குண்டா விளங்கையில் ஊழ் தான் மாற்றியிருக்கணும், வேறு எந்த வகையாலையும் இந்த மாற்றம் ஏற்படையில்லை. அப்போ நாங்கள் ஊழை விளக்க முடியாது. அப்போ இறைவன் தான் ஊழை உண்டாக்குறான். அப்போ இறைவன் இவரை என்று இன்னாருக்கு தீர்மானிச்சிட்டான். அப்போ தீர்மானித்ததொன்று இந்த தீர்மானித்த விடயம் நடைபெறுவதற்கான காலமும் பெற வேணும். அப்போ அந்த காலம் வரையில் அதால் இழுபட்டு எத்தனையோ பிரச்சனைகள் பட்டு இறுதியாக அது நிறைவேறிவிட்டது. நாங்கள் ஊழ மாற்றுறதுக்கு என்ன முயற்சி செய்தாலும் தலைகளாக நடந்தாலும் என்ன செய்தாலும் என்ன ஊழ் தான் நடக்கிறது என்று அதை விதி என்றும் சொல்லப்படுவது. அப்போ விதிப்படி யாவும் நடக்கும் என்றுதான் எமது சமயமும் கூறுகிறது, நாமும் அதை எண்ணி இருக்கின்றோம். அதனால் விதிப்படி தான் உனக்கு எல்லா விஷயமும் நடந்திருக்கு. அப்போ அந்த விதியை வெல்ல முடியாது, விதி வலியது. அதை நாங்கள் விளக்கினாலும் அதுதான் முன்னுக்கு வந்து நிற்கும். அதனால் விளக்கவே முடியாது. இதை உணர்ந்தியானால் நீ மனிதனாவாய், நீதி நியாயமாய் நடப்பாய், கடவுளை மதிப்பாய், எல்லாம் செய்வாய் என்றார் கதிரேசன். அப்போ இன்று நாங்கள் அறத்துப்பாலின் இறுதி குரலின் கதையை கேட்டோம், சொன்னோம். நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இதை பற்றிய விமர்சனங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். அடுத்து நாங்கள் பொருட்பாலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரல் சொல்லும் கதை பகுதியினூடாக கேவி குணசேகரம் ஐயா அவர்கள் அழகான 2 வரி குரலை எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு மிக நீண்ட கதை மூலம் எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருப்பார். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சகிப்புத்தன்மை தொடர்பாக நாங்கள் மாத்திரம் எங்களுக்கு தெரிந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் நீங்களும் கூட, அதாவது எங்களுடைய நேயர்களுக்கும் கூட நாங்கள் சந்தர்ப்பங்களை வழங்க காத்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கமாகிய 021222255656 என்ற எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கம் வாயிலாக நீங்களும் கூட அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுக்கு தெரிந்த விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய தினம் சகிப்புத்தன்மை தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சகிப்புத்தன்மை எங்கே உருவாக்கப்படுகின்றது என்று ஏற்கனவே ஷியான் கூறியிருந்தார். இருந்தாலும் பொறுமை இருக்கின்ற இடத்தில்தான் சகிப்புத்தன்மை என்பது உருவாக வாய்ப்பு இருக்கின்றது என்றுதான் எனக்கு தெரிந்த அறிவின்படி நான் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதலில் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நாங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு விடயத்திலுமே பொறுமையாக நாங்கள் செயல்படும் பொழுது அங்கே சகிப்புத்தன்மை என்பது உருவாக வாய்ப்பு இருக்கின்றது என்றே சொல்லலாம். மாறாக எல்லா விடயத்திலேயும் சகிப்புத்தன்மை உடையவனும் பொறுமையாகத்தான் இருப்பான். பொறுமையாக இருக்கின்றவன்
எல்லா விடயங்களையும் சகித்து போகக்கூடியவனாகவும் இருப்பான். ஆகவே பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால் இரண்டுமே ஒரே வகையானது என்றே சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம், ஒவ்வொரு விடயத்தையும் சகித்து போகின்றோம் என்றால் அவனுக்கு தெரிந்திருக்கும் எந்த விடயத்தை நாங்கள் சகித்து போக வேண்டும், எந்த விடயத்தில் நாங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே பொறுமை இருக்கின்ற இடத்தில் நாங்கள் சகிப்புத்தன்மையையும் அங்கே கண்டுகொள்ளலாம் என்பது இன்னும் ஒரு விடயம். மாறாக இன்னும் ஒரு உதாரணத்தை எடுத்து பார்த்தோமாக இருந்தால், இந்த பாடசாலை காலங்களை எடுத்து பார்த்தோமாக இருந்தால், பாடசாலைகளில் மாணவர்கள் அனைவருக்கும் சீருடை வழங்கப்படுகின்றது. அங்கே மதிய நேர உணவும் கூட வழங்கப்படுகின்றது. ஆகவே ஏன் இவ்வாறான சீருடையும் உணவும் வழங்கப்படுகின்றது என்று எல்லோருமே சிந்திப்பார்கள். இருந்தாலும் அந்த மாணவர்களுக்கிடையே தாங்கள் அனைவரும் ஒன்று என்பதை, தாங்கள் அனைவரும் சமம் என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த சீருடை வழங்கப்படுகின்றது. ஒரு மாணவி ஒரு வகையான உடையையும் இன்னொரு மாணவி இன்னொரு வகையான உடையையும் அணிந்து வந்தால் அங்கே அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படும், மனச்சிக்கல் ஏற்படும். அதாவது என்னை விட அவன் அழகாக உடுத்தி வந்திருக்கிறானே, என்னை விட அவனை விட நான் தரங்குறைவாக உடுத்தி வந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு பொறாமை குணம் அங்கே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த விடயங்களில் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே நாங்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்காகத்தான் அந்த சீருடைகள் அங்கே எங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆகவே ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால், பாடசாலை காலங்களில் அந்த மாணவர்கள் சிந்திக்க கூடாது, நாங்கள் பணக்காரர்கள், நாங்கள் வசதி படைத்தவர்கள், ஆகவே நாங்கள் இவ்வாறான உடைகளைத்தான் நாங்கள் அணிந்து கொண்டு வருவோம், அல்லது நாங்கள் ஏசியில், அதாவது குளிரூட்டப்பட்ட அறைகளில் நாங்கள் வாழ்ந்தவர்கள், ஆகவே பாடசாலைகளிலேயும் எங்களுக்கு குளிரூட்டப்பட்ட அறைகள் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சிந்திக்க கூடாது. மாறாக நாங்கள் வசதியாக வாழ்ந்தவர்கள், வசதியான தளபாடங்களை பயன்படுத்தியவர்கள், இங்கேயும் அப்படியான தளபாடங்கள் தான் வேண்டும் என்றும் கூட அவர்கள் சிந்திக்க கூடாது. மாறாக அனைவருமே சமம் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள் அங்கே இருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்தி தங்களுடைய கல்வி நடவடிக்கையை முன்னெடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாற வேண்டும். அதற்கு முக்கிய ஒரு விடயம் இந்த சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். எல்லாத்தையுமே பழகி கொள்ள வேண்டும். எல்லா கஷ்டங்களையும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், அதை பழகி கொள்ளவும் வேண்டும். மாறாக நாங்கள் வசதியாகத்தான் வாழ வேண்டும், வசதி படைத்தவர்கள் எப்பொழுதுமே வசதியாகத்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டின் கீழ் நாங்கள் வாழ்ந்தோமாக இருந்தால், ஏதாவது ஒரு நிலைமையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நேர்ந்தால் அதை தாங்கிக் கொள்வதற்கு அல்லது அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதற்கான சக்தி எங்களிடம் இருக்காதாகவே எல்லா பிரச்சனைகளையும் பழகி கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலும் நாங்கள் சகித்து கொண்டு வாழ பழகி கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் வாழ்ந்தால் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு விடயம் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக முகம் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற்றம் அடையலாம் என்பதும் முக்கிய ஒரு விடயம். இல்லை, கண்டிப்பாக நீங்கள் அந்த பாடசாலை மாணவர்கள் என்று சொல்லுகிற போல ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்தது. அவர் பாடசாலை மாணவர் இருக்கின்றார், அவர் ஒரு தலைமையாக அங்கேயே ப்ரிஃபெக்ட்னு சொல்வார்கள் இல்லையா, அவர் இருக்கின்ற பொழுது அவர் கொஞ்சம் நல்லா படிப்பார், நல்ல பிள்ளை, நல்ல பொம்பளை பிள்ளை, வடிவான பொம்பளை பிள்ளை, கொஞ்சம் படிப்பா, ஆனால் கொஞ்சம் பிடிவாதம். அப்போ என்ன செய்யறா, ஒரு மணிக்கூடு கேட்டிருந்தான். என்னுடைய பிறந்த நாளுக்கு தன்னோட தந்தையிடம் மணிக்கூடு கேட்டிருந்தா. தந்தை சொன்னார், இப்படி வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை மகள், இப்போதைக்கு இல்லை, அடுத்த முறை வாங்கித்தார, இல்லை கொஞ்சம் நாள் செல்லும்னு சொல்ல. இல்லை, எனக்கு தந்தை ஆகணும், அவள் பிடிவாத குணம், எனக்கு என்ன கேட்கணும் அதை கொடுத்தே ஆகணும், இல்லைன்னு சொன்னால் அந்த வீடு ரெண்டாக போயிடும். அப்போ சொல்கிறான், நான் பாடசாலைக்கு போயிட்டு வெட்டும்போது மணிக்கூடு இல்லையோ அதுக்கப்புறம் தெரியும் என்று சொல்லி மகள் விரட்டிட்டு போகிறான். அப்போ அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன செய்யறன்னு தெரியல. சரின்னு போகிற பொழுது அந்த பாடசாலை மாணவி பாடசாலைக்கு போய்விட்டு மீண்டும் வீடு திரும்ப பொழுது இப்படி மழை பெய்யுதுல, அந்த மாதிரி மழை பெய்யுது. மழை பெய்கிற பொழுது குழந்தை என்ன செய்யறாள், ஒரு குடிசைக்கு அருகில் சென்று ஒதுங்கிக் கொள்கிறாள். ஒதுங்கிற பொழுது குடிசையில் நடக்கின்ற ஒரு சம்பவத்தை சிறுமி பார்க்கின்றாள். அங்கே தந்தையினுடைய காலிலே அங்கே அந்த வீட்டில் இருக்கின்ற சிறுமியோட அந்த காலில் அடிபட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த தந்தை காலை பிடித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த சிறுமி சொல்கிறாள், அப்பா நான் டூருக்கு பிறகு போகிறேன், நீங்கள் எனக்காக கஷ்டப்பட வேணாம், நீங்கள் எனக்காக வேலைக்கு போக வேணாம், ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி. அப்போ சொல்ல, இல்லை பிள்ளை நீ டூருக்கு போகணும்னு சொன்னி மற்ற பிள்ளைகள் போகும்போது நீ நிற்க போறியா, நான் பரவாயில்லை, நான் வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போய் அந்த காசில் ஒரு நாள் 2 நாள் போனால் தான் நீங்கள் அந்த காசு வரும், அதுக்கு தான் நீ டூருக்கு போகலாம்னு சொல்கிறார். அப்போ தாய் சொல்கிறா, இல்லை அப்போ பரவாயில்லை, நீங்கள் 2 பேரும் இருங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, மகள் இருக்கட்டும், நான் வேலைக்கு போகிறேன், பண்ணையார் வீட்டில் வேலை இருக்குது, அந்த வேலை முடிச்சா 2 நாள் வேலை செஞ்சோம்னு சொன்னால் எங்களுக்கு காசு வரும், உங்களோட மருத்துவ செலவுக்கும் அதே போல் மகளுடைய டூருக்கும் அது போதுமா இருக்கும்னு சொல்கிறான். அப்போ அந்த 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 குடும்பத்தில் இருக்கிற அந்த விட்டு கொடுப்பு, அந்த சகிப்புத்தன்மை, அந்த ஒற்றுமையை சிறுமி பார்க்கின்றாள். பார்க்கிற பொழுது தான் அவளுக்கு புரிகிறது, இந்த சிறுமியை, ஒரு ஏழை சிறுமி எவ்வளவு விடயத்தில் விட்டு கொடுக்கின்றால், தந்தைக்காக தன்னுடைய அந்த மனைவி விட்டு கொடுக்கின்றால், அந்த விடயத்தை பார்க்க பொழுது இந்த சிறுமிக்கு புரிகிறது சகிப்புத்தன்மை என்பது மிக அவசியம், பொறுமையாக போக வேண்டும் என்று சொல்லி. அந்த சிறுமி வீட்டுக்கு போகின்றால், அன்று அவளுக்கு பிறந்த நாள். போகின்ற பொழுது தந்தை ஏதோ சொல்ல முற்பட, சிறுமி அப்பா மணிக்குள்ளடி பரவாயில்ல, நான் அடுத்த பிறந்த நாளை வாங்கிக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அந்த பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுறாள். தந்தைக்கு ஒரு ஆச்சரியமா போயிட்டு அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் அந்த சிறுமி சொல்றாள். அப்ப இது என்ன சொன்னால் சகிப்புத்தன்மைக்கு ஒரு சிறந்த உதாரணம். அதாவது நாங்கள் சில நேரங்கள்
இடங்களிலே ஒன்றை பார்க்கிற பொழுதுதான் கற்றுக்கொள்கிறோம். ஒருவர் சொல்லுகிற பொழுது புரியாதது நாங்களே பார்க்கிற பொழுது கற்றுக்கொள்ள முடியும். எனவே இதுதான் சொல்லுவார்கள் பட்டறிவு என்பது. அதாவது நாங்களாக ஒன்று அனுவரீதியாக கற்றுக்கொள்ளும் பொழுது அது பட்டறிவு என்று சொல்லுவார்கள். எனவே அந்த ஒரு பட்டறிவு எல்லோருக்கும் வருகின்ற பொழுதுதான் எல்லோருக்கும் சில விடயங்கள் புரியும். நெருப்பு என்றால் சுடும், அதை தொடாதே என்று சிறுவயதில் சொல்லியிருப்பார்கள். ஆனால் தொடும் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது சூடு அப்படித்தான் இருக்கும் என்று. அப்ப சில விடயங்கள் நாங்கள் பட்டால் தான் புரியும் ஒழிய படாமல் அந்த விடயங்களையும் புரிந்து கொள்ள முடியாது என்பது ஒரு உண்மை கருத்தாக இருக்கிறது. எனவே சகிப்புத்தன்மை என்று பார்க்கின்ற பொழுது இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஆரோக்கியத்திலே இது முக்கிய பங்கு வகிக்கிறது சகிப்புத்தன்மை. அதாவது இன்றைய இளைஞர்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஊக்குவிப்பு என்று சொன்னால் அதிகமாக எல்லோரும் வந்து ஒர்க் அவுட் ஜிம்முக்கு போகிறார்கள் இல்லையா. அங்கே போய் அவர்கள் தங்களுடைய ஆணழகன் என்ற போட்டிக்கு பங்கு பெறுவதற்காக யாழ்ப்பாணத்திலும் சரி இலங்கை ரீதியில் பல இளைஞர்கள் வந்து தங்களுடைய அந்த ஊக்குவிப்பை செய்து வருகின்றார்கள். அதற்காக நிறைய உடற்பயிற்சி செய்து வருகிறார்கள். அதன் பார்க்கிற பொழுது அழகாக இருக்கிறது. நம்ம அங்கே இருக்கிற சகிப்புத்தன்மை, அதாவது அவர்களுடைய உடம்பிலே ஏற்படுகின்ற வலிகளை தாங்கிக் கொண்டு அங்கே அதை சகித்து கொண்டு அவர்கள் செய்கின்ற உடற்பயிற்சியின் ஊடாக ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்திற்குள் அவர்கள் ஆண் அழகனாக வருகின்றார்கள் என்று சொன்னால் அங்கே அவர்களுடைய அந்த வலிகளை அவர் சகித்துக் கொள்கின்றார்கள். அந்த இடத்திலே இருக்கின்ற பல எதிர்ப்புகள் வரலாம், அதை எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு அவர்கள் அங்கே இருக்கின்ற அந்த வலிகளை மறைக்கிற பொழுது சகிக்கிற பொழுதுதான் அவர்கள் வெற்றியாளர்களாக வருகின்றார்கள். எனவே நாங்கள் வெற்றி ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே சகிப்புத்தன்மை அவசியம். ஒரு இளைஞன் ஒரு குருவிடம் சென்று கேட்கிறார், குருவே, நான் இறைவனை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனை பற்றி படிக்க வேண்டும், அதற்கு எனக்கு உபதேசியுங்கள் என்று சொல்லுகின்றார். உடனே குரு சொல்கின்றார், சரி நீ சென்று வா, இடத்திற்கு செல், 30 நாட்கள் நீ விரதம் இருந்து விட்டு வர வேண்டும், அதன் பிறகு எனக்கு திருப்தி என்று சொன்னால் நீ வந்து வரலாம், நான் உனக்கு வந்து கடவுளை பற்றி உபதேசிக்கிறேன்னு சொல்லி சரி என்னட்டு அந்த இளைஞன் போறார். கட்டுமையா அதுக்கு மேல குரு சொன்னதுக்கு மேல இருந்து கட்டுமையா இருந்து விரதம் இருந்துட்டு போறார். போகிற பொழுது ஆற்றிலே சென்று குளித்து விட்டு அந்த ஆற்றிலே குளித்து விட்டு மேலே எழுகின்ற பொழுது அவர் மேல் குப்பை கொட்டப்படுகிறது. ஒருவன் குப்பையை கொட்டி விட்டான். அவனுக்கு வந்து பெட்டாரண்ட கண்ணத்தில் ஒரு அறையை விட்டுட்டு, டேய் நான் இன்றைக்கு தாண்டா குளிச்சுட்டு விரதத்தை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன், இப்படி எனக்கு மேல அழுக்க கொட்டிட்டியே அப்படின்னு சொல்லி அடிக்கிறார். அடிச்சுட்டு குருவிட்ட போய் சொல்ல, குரு சொல்கிற என்ன நடந்தது இன்னைக்குன்னு சொல்லி அவர் நடந்து சொல்றார். நீ இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு விரதம் வந்துட்டு வான்னு சொல்லி. இவருக்கு ஒண்ணுமே புரியல, போயிட்டார். மறுபடியும் என்ன கடவுளை பற்றி அறியணுமே என்றதுக்காக மீண்டும் போறார். மீண்டும் போய் அவர் 30 நாட்கள் விரதம் 3 மாதம் விரதம் இருக்கிறார். இருந்து விட்டு மறுபடியும் ஆற்றில் குளிக்கின்ற பொழுது அதே குப்பை கொட்டப்படுகிறது. அதே ஆளால் உடனே அடிக்கவில்லை, பேசுகின்றார். உனக்கு போன முறை நீ தான் வந்து கொட்டினி, உனக்கு நான் தெளிவா சொன்னான், மறுபடியும் அந்த குப்பையை கொட்டிட்டேன்னு சொல்லிட்டு போறார். குருடம் சென்று நடந்து சொல்றார், இன்னும் 1 மாசம் விரதம் இருந்துட்டு வா. சரி, இன்னொரு மாசம் விரதம் இருக்கிறார். அவர் அதே நபர் குப்பையை கொட்ட விடுகின்றார். ஆற்றில் குளித்து வந்தவுடன் குப்பையை கொட்ட வருகின்றார். குப்பையை கொட்டி விடுகின்றார். பார்த்து விட்டு, இங்க வாருங்கப்பா, நான் இப்படி போறேன் சொல்லி பொறுமையாக அந்த விடயத்தை எடுத்து சொல்கின்றார். குருவிடம் சொன்ன சொல்லுவது, குரு சொல்கிறார், அந்த குப்பை கொட்டுபவனை அனுப்பியதே நான் தான், சரியா? கடவுளை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் முதலில் சகிப்புத்தன்மை அவசியம். இப்பொழுது நீ திருந்தி விட்டாய், உனக்கு சகிப்புத்தன்மை வந்து விட்டது, எனவே இனி நான் உனக்கு கடவுளை பற்றி போதிக்கிறேன்னு சொல்லி கடவுளை பற்றி போதிக்கின்றார். எனவே இதுதான் ஒரு விடயம். அதாவது கடவுளை பற்றி நாங்கள் அறிய வேண்டும் என்ற ஒரு அவா இருந்தால், ஆசை இருந்தால், முதலில் எங்களுக்குள் வர வேண்டியது சகிப்புத்தன்மை என்கிற ஒரு விடயம். அது வந்தால் மட்டுமே நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும், கடவுளை பற்றி உணர்ந்து கொள்ள முடியும். எனவே தொடர்ந்து ஆரோக்கிய வாழ்வு பகுதி தயாராக இருக்கிறது உங்களுக்காக, பார்த்துவிட்டு மீண்டும் இணைந்து கொள்ளலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். தமிழர்கள் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தின் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் உங்களுடன் நான் உயர்குருதி அமுக்கத்தை பற்றி விளக்கம் தந்திருந்தேன். நான் இன்று இந்த உயர்குருதி அமுக்கத்தை எவ்வாறு எமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது, ஏனென்றால் இந்த உயர்குருதி அமுக்கத்தை எமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் தான் நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய ஆயுள் காலத்தை சற்று கூட்டலாம். அப்போ அதை எவ்வாறு எமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதென்றை பார்த்தால், முதலாவது எங்களுக்கு குருதி அமுக்கம் வந்துட்டேன்னு சொன்னால் வைத்தியர்கிட்ட ஒரு சரியான கால அளவில் செல்லணும். அதாவது 1 மாதத்துக்கு ஒரு காலோ அல்லது 2 கிழமைக்கு ஒரு காலோ அவரிடம் சென்று குருதி அமுக்க பரிசோதனைகளை மேற்கொண்டு அவர்களால் தரப்படுற அவர்களின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப மருந்துகளை உள்ளெடுத்து உணவுகளில் அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் மாறுதல்களை கொண்டு வர வேண்டும். நிறைய பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால், வைத்தியர்கிட்ட போய் உயர்குருதி அமுக்கம் என கண்டுபிடிக்கப்பட்டு அவரால் மருந்துகளை வழங்கப்பட்டு அவர் சொல்லப்பட்ட அறிவுரைகளை கேட்டு இப்போ இந்த 2-3 மாதத்துக்கு வைத்தியரை நாடுவதில்லை.
நாடாட்டிக்கில் அவர்களுடைய குருதி அமுக்கமானது ஒரு கால அளவுக்கேற்ப சரியான இதில் அளக்கப்பட மாட்டாது. இதனால் பிரச்சனை அவர்களுக்குத்தான், நோயாளிகளுக்குத்தான் பிரச்சனை. ஆனால் அதனால் வர்ற விளைவுகளை வைத்தியர்களாலும் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் உடனடியாக குறைத்து கொண்டு வர இயலாது, அல்லது இல்லாமல் செய்யவும் இயலாது. ஆகவே கட்டாயம் எமது உடலில் உள்ள அங்கங்களுக்குத்தான் நிச்சயமாக பாதிப்பு வரும். ஆகவே நாங்கள் வைத்தியரிடம் குறிப்பிட்ட கால அளவுக்கு இடையில் சென்று இந்த நோய் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் எமது உணவு பழக்க வழக்கங்களில் பெரும்பாலும் நாங்கள் மாறுதல்களை கொண்டு வரலாம். ஏனென்றால் எமது நோய்க்கு அரைவாசி எமது உணவு பழக்க வழக்கங்களும் ஏனைய பழக்க வழக்கங்களும் தான் காரணம். ஆகவே எமது உணவு பழக்க வழக்கங்களில் மாறுதல்களை நாங்கள் கொண்டு வருவோமாயின், அதாவது உயர் குருதி அமுக்கத்துக்கு முதலாவது அதிக உடல் எடை, அதாவது எமது உயரத்துக்கு ஏற்ப எடையை பேணாமைதான் காரணம். அதற்கு பிரதான காரணங்கள் என்ன இருக்குன்னு சொன்னால், இன்று கணனி உலகம், பொதுவாக அனைவருமே கம்ப்யூட்டர் ஒர்க், அதாவது அவர்கள் காலை 8 மணிக்கு ஒரு அலுவலகத்துக்கு செல்கிறார்கள் என்றால் 4 மணி மட்டுக்கும் அந்த அலுவலகத்தில் அந்த ஒரே இடத்தில் இருந்து தான் வேலை. அதை சொல்லுவது ஆங்கிலத்தில் செடண்டரி ஒர்க் என்று சொல்லி. அந்த ஒரே இடத்தில் இருப்பதனால் அவர்களுக்கு உடல் எடை கூடுதலாக வருகிறது. ஏன்? அவர்களுடைய உடலில் ஆட்ட அசைவுகள் இல்லை. அவர்களுடைய உட்கொள்ளும் உணவுக்கேற்ப அவர்கள் என்ன செய்யவில்லை என்றால் வேலைகளை செய்யவில்லை. அங்கு அவர்களுக்கு அந்த கையும் மூளையும் தான் வேலை செய்கிறது. ஆகவே லிமிட்டட் மூவிங், அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட அசைவு என்று சொல்லுகிறது குறிப்பிட்ட ஒரு அளவு இடத்துக்கு. ஆகவே அப்படியானவர்கள் தமது வேலைகளுக்கு ஏற்ப உணவுகளை உள்ளெடுக்கலாம். அப்படியானவர்கள் பொதுவாக புரத உணவுகளை உள்ளெடுக்கலாம். மாப்பொருள் அடுத்த கொழுப்பு உணவுகளை கூடுதலாக அவர்கள் தவிர்க்கலாம். ஏனைய கனியுப்பு நிரம்பிய உணவுகளை அவர்கள் கூட உள்ளெடுக்கலாம். அவர்கள் உணவில் கட்டுப்பாடு. அடுத்தது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போ இப்படியான வேலைகளுக்கு செல்பவர்கள் பேர்ந்து அவர்களுடைய இது எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சியும் இன்மை. 8 தொடக்க 4 வேலைகளெல்லாம் பின்னர் அவர்கள் உடற்பயிற்சி செய்யாமல், அதாவது ஒரு வேக நடையோ அல்லது ஒரு விளையாட்டோ, அதாவது அந்த பேட்மிண்டன் அப்படியான பயிற்சிகளில் அவர்கள் ஈடுபடாமல் இருக்கிறது. இதுதான் அதிக உடல் எடைக்கு எங்களை இட்டு செல்கிறது. இது நாளடைவில் அதிகரித்து அதிக உடல் எடையை கொண்டு வருவதனால் எமது உடலில் உயர்குருதி அமுக்கம் ஏற்பட இதுவும் ஒரு காரணமாகிறது. இதைவிட இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. இவற்றுடன் நாளை உங்களை சந்திப்பேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு விடயத்தை திறம்பட செய்ய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய ஆரோக்கியத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது தொடர்பாக ஆரோக்கிய வாழ்வு பகுதியும் ஒரு அருமையான விடயத்தை உங்களுக்காக தெரியப்படுத்தி இருந்தது. அதே போல நீங்களும் கூட இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயமான இந்த சகிப்புத்தன்மை தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் 0212225656 என்ற எங்களினுடைய கலையக தொலைபேசி இலக்கம் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும். நாங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றோம். ஆகவே உதாரணமாக ஒரு விடயத்தை சொன்னால், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு விடயத்திலே சிறந்து விளங்குகின்றான் அல்லது ஒரு விடயத்திலே சாதனை படைத்து விட்டான் அப்படின்னு சொன்னால் எல்லோருமே உடனே யோசிக்கிறது அவனுக்கு காசு இருக்குது, அவன்கிட்ட காசு இருக்குது, அல்லது வேறு யாராவது பரிந்துரை செய்து அவனுக்கு அந்த விடயத்திலே வெற்றி கிட்டிவிட்டது, அல்லது அவன் தீய வழியில் சென்று அல்லது தவறான வழியில் சென்று அவன் அந்த வெற்றியை கிட்டிவிட்டான் என்று சொல்லி எல்லோருமே உடனே சிந்திக்கிற ஒரு விடயம் இப்படியான விடயங்கள் இந்த 3-4 விடயங்களாகத்தான் இருக்கும். ஆனால்
அந்த வெற்றிக்கு பின்னால் அவன் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு இருக்கும் என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் அவன் வறியவனாக இருந்திருக்கலாம் அல்லது வசதி படைத்தவனாக இருந்திருக்கலாம். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடயத்தை அவன் அடைய வேண்டும் அல்லது ஒரு விடயத்தில் தான் சாதனை படைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய பிரச்சனைகள், அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குடும்பத்திலே எதிர்நோக்கிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், சமூகத்திலே அவன் முகம் கொடுத்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இவை பலவற்றை அவன் மறைத்து கொண்டுதான் இருக்கின்றானாகவே இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கடந்தும் கூட ஒரு மனிதன் சாதனை படைத்திருக்கலாமாகவே நாங்கள் எடுத்த உடனே யோசிக்க கூடாது. அவனுக்கு வசதி இருக்குது, அவனுக்கு ஆள் பலம் இருக்குது, அவன் ஒரு விடயத்திலே சாதனை படைத்து விட்டான் அப்படின்னு சொல்லி. கூடுதலாக இந்த மாணவர்கள் அவர்களுடைய கல்வி நடவடிக்கையை எடுத்து பார்த்தோமாக இருந்தால் ஒரு மாணவன் மிக வறிய குடும்பத்தில் இருந்தும் கூட தன்னுடைய கல்வியில் அவன் உச்சக்கட்டத்தை அடைந்த நிலையும் இருக்கின்றது. வறிய குடும்பத்தில் படித்துக்கொண்டு தன்னால் முடிந்த, அதாவது பாடசாலை கல்வியை மாத்திரம்தான் அவனால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தனியார் கல்வி நிறுவனங்களில் அவன் சென்று கல்வி கற்பதற்கு கூட அவனுக்கு வசதி இல்லாமல் அல்லது பணம் இல்லாமல் இருந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வெறுமனே பாடசாலை கல்வியை மாத்திரம் அவன் கற்றுக்கொண்டும் அவன் உயர்ந்த ஒரு நிலைக்கு வந்த ஒரு சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அதே போல அவன் பாடசாலை நாட்களில் பாடசாலை கல்வியை மாத்திரம் அவன் கற்றுக்கொண்டிருக்க போவதில்லை. மாறாக அங்கே நடைபெறக்கூடிய விளையாட்டு போட்டிகளிலும் அவன் பங்கு கொள்கின்றான். அதே போல ஏனைய இணைப்பாட விதான செயற்பாடுகளிலேயும் அவன் பங்கு கொள்கின்றான். அதே போல நாங்கள் இந்த பாடசாலை விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுக்கும் பொழுது அங்கே நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்களிலுமே அவனுக்கு எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்பது தொடர்பாகவும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு விளையாட்டில் அவன் ஈடுபடும் பொழுது ஒன்று அவனுக்கு காயங்களோ அடிகளோ ஏற்படலாம். ஆகவே இவ்வாறான விடயங்களையும் அவன் சகித்து கொண்டு தன்னுடைய கல்வியில் அவன் ஈடுபாட்டை காட்டிக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஆகவே ஒரு விடயத்தில் ஒரு மனிதன் சாதிக்கின்றான் என்று நாங்கள் சிந்தித்தோமாக இருந்தால் அந்த விடயத்தை சாதிப்பதற்காக அவன் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கின்றான், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றான், எவ்வளவு தோல்விகளை அவன் கண்டிருப்பான் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அவனுடைய வெற்றிக்கு பின்னால் அவன் பட்ட கஷ்டங்களும் தோல்விகளும் வேதனைகளும் அவமானங்களும் தான் அதிகமாக நிறைந்திருக்கும் என்பதை நாங்கள் எல்லோருமே சிந்திக்க வேண்டுமாகவே அவனை போன்று அவன் பின்னால் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடந்தோமாக இருந்தால் எங்களுடைய லட்சியத்தையும் நாங்கள் இலகுவாக அடைந்து கொள்ளலாம், நல்ல வழியில் நின்று லட்சிய பாதையை நோக்கி செல்லலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையா? கண்டிப்பாக குறிப்பிட்ட ஒரு குரல் ஞாபகம், ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்று துணையும் புகழ் என்ற ஒரு குரல் இருக்கிறது. அதாவது ஒருவர் ஒருவரை தண்டித்து விட்டால், ஒரு பிள்ளை விட்டு தண்டித்து விட்டால் அவருக்கு ஒரு நாள் தான் இன்பம் கிடைக்கும். ஆனால் அதை பொறுத்து கொண்டால் உலகமே அவருடைய புகழை பேசும். எனவே இந்த பொறுமை என்பது முக்கியம். குரல் அழகாக விளக்கியிருக்கின்றது. தொடர்ந்து அழைப்பில் ஒரு நேயர்களோ. வணக்கம். இனிய காலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சரி, எப்படி இருக்கின்றீர்கள்? எழுந்து விட்டீர்களா அதிகாலை பொழுது? கொஞ்சம் எழுந்துட்டோம். மழை கொஞ்சம் இங்கே நிறைய மழை, இந்த நைட் கொஞ்சம் மழை, கொஞ்சம் சாரல் அடிக்குது அவ்வளவு. சரி, எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற விடயம் இந்த சகிப்புத்தன்மை தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். தனாவினுடைய வாழ்க்கையிலும் இந்த சகிப்புத்தன்மை அதிகமாக இடம்பெற்றிருக்கும். தனா பல விடயங்களில் சகித்து கொண்டு வாழ்பவராக இருந்திருப்பீர்கள் இல்லையா தனா? உண்மையாமா, ஒரு குடும்ப தலைவியா இருக்கணும் என்றா கட்டாயம் சகிப்புத்தன்மை வேணும். ஒவ்வொரு உறவுகளுக்குள்ளயும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஒரு குழந்தை அமைதியா இருக்கும், ஒரு புள்ள துடுக்குத்தனமா இருக்கும், மாமியா இருப்பா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவர குணாதிசயங்கள் நாங்க சகிக்கிறேன். ஒரு புள்ள துருண்டு கதைக்கும், ஒரு புள்ள அமைதியா இருக்கும். சில பேர் அமைதியா இருக்கிறத பார்க்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கும், சில பேர் ஒரே கதைக்கிறத பார்க்க கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்ககிட்ட இருக்கிற இயல்பு தனிப்பட்டதா இருக்கும். நாங்க அதை சகிச்சு அவங்களுக்கு கட்டி கொடுக்கணும் மொழியா, அதை நாங்க குறை கூறக்கூடாது. ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு காரணமே முதல்ல சகிப்புத்தன்மை. ஒவ்வொரு உச்சத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கஷ்ட துன்பங்கள் அனுபவிச்சு வந்திருப்பாங்க. ஒரு நடிகரா இருக்கட்டும், ஒரு பிரதமரா இருக்கட்டும், எப்படி பார்க்க போனாலும் ஒரு சகிப்புத்தன்மை நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறு எங்கட வாழ்க்கை வரலாறாலாம் ஒரு தூசு மாய்க்கு யோசனைங்க, என்னோட கஷ்டமா இதெல்லாம் கஷ்டமா, அவங்க இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காங்க. சகிப்புத்தன்மை ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு அன்பு முக்கியமோ ஒற்றுமை முக்கியமோ சகிப்புத்தன்மை அதை விட ரொம்ப முக்கியம். கண்டிப்பா அது இல்லாம எந்த குடும்பமும் ஒற்றுமையா இருந்துச்சு. குழந்தை அம்மா ஒரு கூட்டு குடும்பம் என்று பார்த்தாலே அம்மா அப்பா குழந்தைகள்
இதுதான் கூட்டு குடும்பமா இருக்குது. அந்த கூட்டு குடும்பம் கூட இப்ப இல்லாதவங்கள அம்மாட குணம் அப்பாவை பிடிக்காம அப்பாட குணம் பிள்ளைகள் அப்படி பிரிந்து இருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் சகிப்புத்தன்மை இல்ல. இப்ப மகன் சொல்லலாம் அப்பா மோசம், அப்பா சொல்லி புரிஞ்சுப்பான். ஆனா அதை விட மோசமா இருப்பேன் மகன். அப்பா குடிக்கிறவரா இருப்பார், மகனின் வெளியால போய் சண்டை பிடிச்சிட்டு வரவரா இருப்பார். இத ரெண்டையுமே சகிச்சு கொண்டு அவங்க புரிந்து வாழ்ந்தாதான் குடும்பம். இல்ல அவரோட என்ன கிடைக்கல, அவர் குடிச்சிட்டு வர, என் மகன் ஒரே சண்டை பிடிச்சிட்டு வர, அவனை வீட்டுல வச்சிருக்கலான்னு வச்சிரு அப்படி நினைச்சோம்டா அந்த குடும்பம் ஒற்றுமையா கடைசி வரைக்கும் இருக்கலாம். கண்டிப்பா. அதாவது ஒரு குடும்பத்துல இருக்க வேண்டிய சகிப்புத்தன்மை தொடர்பாக பேசியிருந்தார். மிக்க நன்றி நிகழ்ச்சி நடந்து கொண்டு வைக்க. நன்றி நன்றி. அதாவது அவர் கூறிய ஒரு விடயம் ஒன்று நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது கூட்டு குடும்பம்னு சொன்னால் அப்பா அம்மா பிள்ளைகள் என்று அதுதான் கூட்டு குடும்பமாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் கூட்டு குடும்பம் என்பது அப்பா பாட்டன் பாட்டி பூட்டன் சித்தப்பா சித்தி என்று சொல்லி அனைத்து சொந்தங்களும் ஒரு வீட்டிலே தங்கி இருந்தால் அது கூட்டு குடும்பம். தனி குடும்பம் என்றால் ஒரு குடும்பமாக பிள்ளைகளோடு வாழ்வது தனி குடும்பம்னு சொல்லுவார்கள். ஆனால் என்று அதிலும் தனி குடும்பம் வந்து விட்டது என்று சொல்கின்றார். அதாவது புரிம்பே தகப்பன் புரிம்பா தனியன் புரிம்பா அதே மாதிரி அம்மா புரிம்பா பிள்ளைகள் புரிம்பா வாழ்ற சூழல் வந்தது என்று சொல்லி அவர் மிக அழகாக கூறினார். குடும்பத்திலே ஒரு சகிப்புத்தன்மை தான் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் தொடர்பாக பேசியிருந்தார். மிக நன்றி. அதே போல தொடர்ந்து நீங்கள் உங்கள் கருத்துக்கள் தெரிவிக்கலாம். 02122225656 என்ற அழைத்து உங்களுக்கு தெரிந்த சில விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இந்த சகிப்புத்தன்மை வந்து நான் ஒரு ஆரம்பத்தில் ஒரு குரல் கூறியிருந்தேன். அதுபோலத்தான் இந்த பொறுமையுடையவர்களை வந்து உலகம் அதிகமாக பாராட்டும், அவர்களுடைய புகழ் அதிகம் பேசப்படும். புத்தர் பெருமானை எடுத்துக்கொண்டால் அவரையும் இன்று அதிகம் பேசப்படுவது காரணம் அவருடைய சகிப்புத்தன்மை, அவருடைய பொறுமை தான். அதே போல முல்லாவுடைய ஒரு கதை இருக்கிறது கேட்டுனா, அதாவது முல்லா அவருடைய கதைகள் நாங்கள் ஆரம்பத்தில் படித்திருப்போம் கேட்டிருப்போம். சிறுவதிலே கூடுதலாக புத்தகங்கள் வாசிப்பது அதிகம். அதிலும் முல்லாவின் கதைகள் சொன்னால் அதிகம் விரும்பி வாசிப்பேன். அதிலேயே அவருடைய புத்திசாலித்தனம் எவ்வாறு வெளிப்படுகிறது பார்க்கலாம். அதிலும் நிச்சயமாக இவருடைய சகிப்புத்தன்மை எவ்வாறு இருந்தது, அதனால் எவ்வாறு வெற்றி கண்டார் என்பது தொடர்பாகத்தான் அவர் கதையை பார்க்க இருக்கிறோம். அதாவது முல்லா வந்து தினமும் ஒரு கடைக்கு சாப்பிட செல்வார், உணவகத்தில் சாப்பிட செல்வார். அங்கு சாப்பிட செல்கின்ற பொழுது அங்கே ஒரு முரடன் வசித்தான். அந்த முரடன் வருகிற பொழுது எல்லோரும் ஒளிம்பி ஓடி விடுவார்கள். பயம், அவனுக்கு பயம் சொன்னால் வேணுமென்று தருவான். அப்ப அவனுக்கு பயத்துல எல்லோருமே ஒளிம்பி ஓடி விடுவாங்க. முல்லா மட்டும் அமைதியா இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்ப முல்லாவுடைய தலைப்பாகையை வந்து இந்த முரடன் தட்டி விட்டுட்டு போயிட்டான். போனோன்னா முல்லா பொண்ணுமே பறையில போன பிறகு அந்த தலைப்பாகை எடுத்துக்கொண்டு மறுபடியும் அவர் அரசவைக்கு போயிடுவார். அப்போ தினமும் இந்த சம்பவம் இடம்பெறுது. அப்போ தினமும் முல்லா சாப்பிடுற பொழுது அவன் வந்து தட்டுறது வளமையாக இருந்துட்டு. அப்போ மற்றொரு சொன்னார்கள், நீ அரச உதவியில் நிற்கிற, அப்போ நீ வந்து அரசிட்ட போய் சொல்லலாம் தான், இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவர்கள் அவனை கைது செய்வார்கள் தானே என்று சொல்கின்றார். அப்பொழுது முல்லா சொல்கின்றார், அவனை கைது செய்து விட்டால் அவனுக்கு நான் எதிரியாகி விடுவேன். அதன் பிறகு அவன் வெளியில் வருகின்ற பொழுது என்னை எதிரியாகவே பார்ப்பான், என்னை எவ்வாறு கொலை செய்யலாம் என்று அவனை நான் எதிர்ப்பது எனது வேலை அல்ல, எனது வேலையை நான் செய்கிறேன் என்று அதை சகித்து கொண்டு போகின்றார். அப்போ ஒரு நாள் முல்லாவனுடைய நண்பன், அவன் ஒரு அரசு அதிகாரி, அதாவது காவலாளி. அந்த காவலாளி வருகிற பொழுது காவலாளியும் இவரும் இணைய நண்பர்கள், இருவரும் கடைக்கு சாப்பிட செல்கின்றார்கள். சரி என்று முல்லா புத்திசாலியமாக, நண்பா என்று நானும் நீயும் சாப்பிடுவோம் வா என்று சொல்லி கடைக்கு அழைத்து செல்கின்றான். அதே கடைக்கு அழைத்து செல்கின்றான். அழைத்து சென்று தன்னுடைய தலைப்பாகையை தன்னுடைய நண்பனுக்கு அழகாக இருக்கும், நீ போட்டுப்பார் என்று சொல்லி அந்த தலைப்பாகையை அவனுக்கு மாட்டி விடுகின்றான், அந்த காவலாளிக்கு மாட்டி விடுகின்றான். காவலாளிக்கு மாட்டிவிட்டு முல்லா என்ன செய்கிறார், சற்று இரு நான் சென்று வருகிறேன், கைகளை விட்டு வருகிறேன் சொல்லி கைகளை போய் விடுகிறான். அப்பொழுது அந்த முரடன் வருகிறான். அந்த முரடனுக்கு அது முல்லாதான் என்று, என்ன முல்லா இருக்கின்ற இடம் அது வளமையாகவே அது முல்லாதான் என்று நினைத்து தன்னுடைய கையால் அந்த தலைப்பாகையை தட்டி விடுகின்றான். உடனே காவலாளிக்கு வந்ததை கோபம் தன்னுடைய வாளை எடுத்து முரடன் தலையை ஒரே வெட்டாக வெட்டி விட்டார். எனவே அங்கே முரடன் இறந்து விட்டான். இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியது, முல்லா ஒன்றுமே தெரியாத வந்து என்னப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா, சற்று தாமதமாகிவிட்டது, மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு தன்னுடைய தலைப்பாகை வாங்கி போட்டுக் கொள்கின்றான். எனவே இங்கு நாங்கள் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள், முல்லாவுடைய சகிப்புத்தன்மை இவனை, அதாவது நேரம் பெற வரை காத்திருக்க வேண்டும். எனவே அந்த சகிப்புத்தன்மை தான் எங்களுடைய வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே முல்லாவுடைய இந்த வெற்றி கூட சகிப்புத்தன்மை, அதாவது அவன் தட்டி விடுகின்ற பொழுதெல்லாம் பொறுமையாக இருந்து அந்த தலைப்பாகை மீண்டும் எடுத்து மாட்டி செல்கின்ற அந்த சகிப்புத்தன்மை தான் ஒரு நாள் அவனை அங்கே கொல்வதற்கு அல்லது இறக்க செய்வதற்கு காரணமாக அமைந்தது. எனவே அந்த நேரத்தில் அவர் முரண்பட்டிருந்தால் அவருக்கு தான், முல்லாவுக்கு தான் ஆபத்தாக இருக்கும். எனவே சகிப்புத்தன்மை என்பதும் ஒரு புத்துசாலித்தனம் என்பதும் மிக ரெண்டுமே எங்களுக்கு வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல சகிப்புத்தன்மை என்று சொன்னால் அது தனியே ஒரு பழக்க வழக்கம் அல்ல, அது எங்களுடைய வாழ்க்கை நெறியாக நாங்கள் கொள்ள வேண்டும். வாழ்க்கை நெறியாக கொண்டால் தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சாதிக்க முடியும். எனவே முல்லா போல சாதரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு சகிப்புத்தன்மை மிக அவசியம். அதனால் தான் நாங்கள் வெற்றியை நாட்டிக்கொள்ள முடியும். எனவே நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயமாக, இறுதி விடயமாக இருக்கிற விடயம் வந்து பிள்ளைகள் மனத்தில்
மனதிலே சிறுவர்கள் மனதிலே நீங்கள் விதைக்க வேண்டியது இந்த சகிப்புத்தன்மை என்ற விதத்தை கண்டிப்பாக நீங்கள் விதைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த இனம் மத மொழிகளுக்கு இடையிலான பிரச்சனை இன்று நிலவை கொண்டிருக்கிறது. அதற்கு இடையிலான ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்த வேண்டும் சொன்னால் சிறுவர்களுக்கு நாங்கள் சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லையா கேத்தனா? நிச்சயமாக ஷியான், உண்மையிலேயே எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நாங்கள் அந்த விடயத்தை செய்ய வேண்டும் அல்லது அந்த விடயத்திலே எங்களுடைய நாட்டத்தை நாங்கள் காட்ட வேண்டுமாக இருந்தால் முக்கியமான ஒரு பண்பு எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு விடயம் இந்த சகிப்புத்தன்மையாக இருக்கின்றதாகவே ஷியான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சிறு பிள்ளைகள் மத்தியிலே நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதலில் வீட்டிலிருந்து தான் அந்த பிள்ளைகளுக்கான ஒழுக்கம் நல்ல பழக்க வழக்கங்கள் அங்கே பழக்கி கொடுக்கப்படுகின்றன. ஆகவே பெற்றோர்கள் ஆகியவர்கள் நீங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த சகிப்புத்தன்மையை எப்படி பழக்கி கொடுக்கலாம் அல்லது என்னென்ன விடயத்தில் எவ்வாறான படிப்பினைகளை அவர்களுக்கு சொல்லுவதன் மூலம் இந்த சகிப்புத்தன்மையை அவர்களுடைய வாழ்க்கைக்குள் நாங்கள் கொண்டு வரலாம் என்பதை ஒருவரும் சிந்திக்க வேண்டும். மாறாக வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்லும் பொழுது அங்கே பாடசாலை என்பது முக்கிய ஒரு மையமாக முக்கிய ஒரு புள்ளியாக அங்கே அமைகின்றது. மாணவர்களுக்கான இந்த சகிப்புத்தன்மையை சொல்லிக் கொடுப்பதற்காகவே ஒவ்வொரு இடங்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் அதாவது குடும்பம், அதாவது வீடாக இருக்கட்டும் அல்லது பாடசாலையாக இருக்கட்டும் அல்லது சமய நிறுவனங்களாக இருக்கட்டும் வேறு கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், இவ்வாறு ஒவ்வொரு இடங்களிலுமே மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை விடயம் என்ன என்பதை அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அங்கே ஒற்றுமையாக இருங்கள் அல்லது பொறுமையாக இருங்கள் அல்லது சகிப்புத்தன்மையை பழகிக் கொள்ளுங்கள், பிறர் மத்தியில் அனைவரும் சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், பிறருடன் இணைந்து பழகுங்கள் என்பதை அங்கே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மாணவர்கள் மத்தியில் அதாவது 5 விளையாதது 50 விளையாது என்பது போல சிறு பராயத்திலிருந்தே இவ்வாறான ஒழுக்க நெறிகளை நாங்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவற்றை கற்றுக் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகளையும் நாங்கள் தான் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு கணம் பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் சரி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது இல்லையா? நிச்சயமாக இருக்கின்ற பொழுது அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கும். அதே போல பொறுமை கடலும் பெரும் சொல்வார்கள். உண்மையிலேயே கடலும் பெருது. அந்த பொறுமையை கடைப்படுத்தல் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி கட்டிக் கொள்ள முடியும். பொதுவாக இன்றைய மாணவர்கள் மத்தியில் விதைக்க வேண்டிய ஒரு விடயமாக அது இருக்கின்றது. அதன் இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இந்த சிறுவர்கள் மத்தியிலே நாங்கள் கதைகளூடாக நான் சொல்கின்ற கதைகள் போல நீங்கள் பல கதைகள் இருக்கின்றது. அந்த கதைகளூடாக சிறுவர்களுக்கு ஒவ்வொரு விடயத்தை நீங்கள் போட்ட முடியும். எனவே பொதுவாக வீட்டிலிருந்து சொல்வது மிக குறைந்து விட்டது. எல்லாருமே இப்போ இந்த தொலைக்காட்சியிலே மூழ்கிவிட்டார்கள். நல்ல விடயங்களை பார்க்கிற பொழுது நாங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு சில விடயங்கள் கதைகளை நாங்கள் கூறுகின்ற பொழுதுதான் பிள்ளைகளுக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். எனவே பிள்ளைகளுக்கு கதைகளூடாக ஒரு சில விடயங்களை நீங்கள் புகட்ட வேண்டும். புத்தர் பெருமான், மகாத்மா காந்தி போன்ற பல உதாரணங்களை காட்டி நீங்கள் விளக்க முடியும். அல்லது தோமஸ் அல்வா எடிசன் போன்ற ஆய்வாளர்கள் எவ்வாறு தங்கள் வெற்றியை காட்டினார்கள் நிலைநாட்டினார்கள் போன்ற விஷயங்களை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். எனவே அந்த பிள்ளைகளுக்கு ஊக்குவிப்பை வழங்குகின்ற ஒரு விடயமாக உங்களுடைய கதைகள் இருக்க வேண்டும். அதனூடாக உங்கள் பிள்ளைகளை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். என்று நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனைக்கு காரணம் கூட இந்த சகிப்புத்தன்மை. பொதுவாக எல்லோருமே மூச்சு பயிற்சி செய்வது அதிகம் என்று, அதாவது எப்பொழுது என்று பார்த்தால் ஒரு குப்பை தொட்டி மணக்கிற பொழுது மூச்சு பயிற்சி செய்வார்கள், இழுத்து மூக்க பத்திட்டு போயிடணும். அப்ப அது சகிப்புத்தன்மையான்றது அது இல்லை விஷயம். அதையும் தாண்டி நாங்கள் முந்தியெல்லாம் தமிழர்கள் அரிசியில கோலம் போட்டினோம் என்ன சொன்னால் எறும்புக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா சாப்பாடு கொடுக்கணும்ன்றதுக்காக. அப்ப எறும்புக்கே சாப்பாடு போட்டு நாங்கள் நுண்ணங்கிக்கு போட மாட்டோம்ன்றதுக்காக இப்ப பலவர் நுண்ணங்கிகளும் இப்ப கொரோனா ஒரு வைரஸ் இல்லையா, அப்ப அதை கூட நாங்கள் வச்சு கொண்டிருக்க வேண்டாம். அதுக்கு நாங்கள் சாப்பாடு தண்ணி போட்டு தான் ஆகணும்ன்றதுக்காக கொரோனாவை எங்களுடைய வச்சிருக்கோம். அவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மை மனுஷனுக்கு இருக்கு எங்க தமிழர்களுக்கு. எனவே அதையும் தாண்டி இன்றைய உலக வல்லரசு நாடுகள் கூட முடங்கி போயிருக்கிறது காரணம் கொரோனா வைரஸ். எனவே சகிப்புத்தன்மை என்பது கொரோனாவை சகித்துக் கொண்டிருப்பதல்ல, நீங்கள் வீட்டில் பொறுமையாக இருப்பதுதான் சகிப்புத்தன்மை. அதாவது வெளியில் வெளிக்கிடாமல் நீங்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது அங்கே சகிப்புத்தன்மை பேணப்படுகிறது. அங்கே ஒவ்வொரு விடயத்தை நீங்கள் சகித்துக் கொள்கின்றீர்கள். அதன் ஊடாக உங்களுடைய அந்த கொரோனாவுடைய தொற்றினுடைய வீரியம் அதிகரிக்காமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே நாங்கள் இறுதியாக சொல்லுகின்ற இந்த விடயம் தான் சகிப்புத்தன்மையை வீட்டிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். வெளியில் செல்லாமல் பொறுமையாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் இந்த நோயை எதிர்கொள்ள முடியும், வெற்றி கொள்ள முடியும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் நாங்கள் இந்த சகிப்புத்தனம் ஊடாக நாங்கள் பேசியிருக்கிற விடயம் சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்வோம், சகிப்புத்தன்மையை எங்களுடைய வாழ்க்கை நெறியாக கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு மாணவர்கள் மத்தியிலே இந்த சகிப்புத்தன்மையை நிலைநாட்டுவதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள், ஆசிரியர்கள், அதோடு பெரியவர்கள் அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டும். சிறுவர்களுக்கு தெரியாது, நாங்கள் தான் புகட்டி கொடுக்க வேண்டும், அதற்கு நேரம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை விட்டுவிட்டு அதற்காக நேரம் ஒதுக்கி பிள்ளைகளுக்கு சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுங்கள். அப்பொழுது நாட்டில் இடம்பெற்ற யுத்தங்களாக இருக்கட்டும், இரண்டாம் முதலாம் உலகம் ஏற்பட்டது காரணம் கூட சகிப்புத்தன்மை இல்லாமல் தான். எனவே அந்த சகிப்புத்தன்மையை நாங்கள் வளர்த்துக் கொண்டால் நிச்சயமாக நாடுகளுக்கு இடையில் மட்டுமல்ல உலக ரீதியாக ஒரு ஒற்றுமையை நாங்கள் நிலைநாட்டிக் கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியாக சந்திக்கும் முறையில் விடைபெறும் நான் உங்கள் அன்பின் டி ஷியான் மற்றும் நான் என்று மண்புடன் உங்கள் கீர்த்தனா சிவகுமாரன். வணக்கம்.